அற்புதமான வர்ணனை. அவர் வசந்தகுமார் அல்ல, நாங்களெல்லாம் பார்த்து அசந்தகுமார். அவருக்கு ஒரு ஓ போடுங்க பார்க்கலாம். கேட்கல, இன்னும் சத்தமா. வெற்றி மூன்றெழுத்து, வெற்றி மூன்றெழுத்து, சாதனை மூன்றெழுத்து, கோவையில் சரித்திரம் படைக்கும் விஎல்பி மூன்றெழுத்து என்கின்ற இது அற்புதமான பாருங்க. இங்க எல்லாம் எல்லாம் அல்டிமேட் சார், அஜித் மாதிரியே இருக்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் சானியா மிர்சா மாதிரியே இருக்கிறீங்க. மும்பையில ஐஸ்வர்யா ராய காணமா, ஊரே தேடிட்டு இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு ஐஸ்வர்யா ராய் இல்ல, இத்தனை ஐஸ்வர்யா ராய் உட்கார்ந்து இருக்காங்களே. ஆண்கள் சும்மா இருக்கலாமா? நல்ல ஒரு கைத்தல் கொடுங்க அவங்களுக்காக. ஆஹா, என்னை மீடியாவில் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக இங்கே குழுமி இருக்கிறது சென்னை மீடியா. கை சுத்தமானவர்கள் எல்லாம் கை தட்டுங்கள் சொன்னார். அது சத்தமா இருக்கணும்னு அவர் கேட்டாரு, நான் அது மொத்தமா இருக்கணும்னு கேட்கிறேன். எல்லாம் ஒரு சிரிப்பு, என்ன ஒரு ரசனை. உண்மையிலேயே இளைஞர்கள் முன்னாடி, இளம் பெண்கள் முன்னாடி பேசாதாங்க பட்டிமன்றம் இல்லையா? கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும், நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனிதன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்து ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்து இயலிசை நாடக தீபம் ஏற்ற வைத்து ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்து உயிர்மை எழுத்தெல்லாம் அறிய வைத்து ஊமையின் வாய் திறந்து பேச வைத்து என்னும் எழுத்தென்று அறிய வைத்து ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்து ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்து ஓங்கார இசை தந்து போற்ற வைக்கும் தமிழ் தாய்க்கு வணக்கத்தை தெரிவித்து அன்புக்கு ஒரு கல்லூரி, பண்புக்கு ஒரு கல்லூரி, பாசத்திற்கு ஒரு கல்லூரி, நேசத்திற்கு ஒரு கல்லூரி, மதிய நேரத்திலும் தமிழுக்காக கூடியிருக்கும் ஒரே கல்லூரி, அதுதான் ஜானகி அம்மாள் கலை அறிவியல் கல்லூரி அப்படிங்கிற உணர்வோடு வந்திருக்காங்க. தமிழகத்தின் மிகச்சிறந்த பேச்சாளர்லாம் வந்திருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒப்பந்தம், சரியா எவ்வளோ சீக்கிரம் பட்டிமன்றத்தை ஓட்ட முடியுமோ ஓட்ட நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒத்துழைப்பு கொடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அதுதான் கேள்வி. உங்களை கைத்தட்ட சொன்னா கை தட்டினீங்க, உண்மையிலேயே வணங்குகிறேன். ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும், ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தால் வெள்ளித்தட்டு கிடைக்கும், ஒரு 50 ரூபாய் கொடுத்தால் எவர் சில்வ தட்டு கிடைக்கும். எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு தட்டு, அது ஜானகி அம்மாள் கலை அறிவியல் கல்லூரியின் கைத்தட்டு அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்திருக்காங்க. இதுக்கு 13 பேர் தான் கை தட்டுறீங்க. எல்லாம் தட்டினா தானே ஒரு எனர்ஜி. காலை மடியோசை, களத்து மடி நெல்லோசை, வாழை இளையோசை, வஞ்சியர்கை வளையோசை, தாளை மடலோசை, தாயதையர் மத்தோசை, கோழி குரலோசை, குளவியர்வாய் தேனோசை, இப்படி எத்தனை ஓசைகள் இருந்தாலும் இந்த மாணவ மணிகளின் கைத்தட்டல் ஓசைக்கு எதுவும் ஈடாகாது அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான மேடை. அங்கங்க கை தட்டுறீங்க. மரியாதைக்குரிய நீதி அரசர் அவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. முன்னாள் நீதி அரசர். பணிவு காட்ட முடியாதவர்களால் தலைமை தாங்க முடியாதுன்னு ஒரு விவிலியத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. அந்த பணிவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பணிவின் அடையாளமான ஐயா அவர்களுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா பார்த்தீங்களா என்ன ஒரு அன்பு, அந்த கம்பீரம். சட்டத்திற்கே, அதாவது நீதிக்கே அவர் அரசர், நீதிக்கே அவர் ராஜா, அதனால்தான் பேரே ராஜா இல்லைங்களா? எப்பவுமே ராதாகிருஷ்ணன் இல்லைங்களா? ராதாகிருஷ்ணனுடைய அருள் இப்பொழுதும் அவருக்கு இருக்கிறது, அதனால்தான் ராதாகிருஷ்ணன் ஐயா இருக்கிறார். நான் பேச்சாளன், அவர் எழுத்தாளன். ஒரு பேச்சாளர் எழுத்தாளரை வணங்குகிறேன். நல்ல ஒரு கண்ணியமான மேடைங்க. பொதுவாக கல்வி போதிப்பது கலைவாணியாக இருக்கும், ஆனால் இந்த கல்லூரியில் தான் முதல்வரே கலைவாணியாக இருக்கிறார்.
மரியாதைக்குரிய நவாப் ஜான் சார், அவருக்கு நல்ல கைதல் கொடுங்க. எத்தனை பேர்த்த படிக்க வச்ச ஒரு அன்பு இதயம், அதில் ஒரு மனித ஒற்றுமையை, அதாவது மனித நேயத்தை நான் கற்றுக்கொண்டேன். நவாப் ஜான் ஐயா அவர்களும் முகமது ஐயா அவர்களும் இருக்கின்ற இயக்கத்தில் நடுவில் பெருமாள் ஐயாவும் இருக்கிறார். அதுதான் மனித நேயத்தின் அடையாளம். மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு என்னைக்கும் பெருமாள் வேண்டும். அதனால்தான் பெருமாளே இங்கே அமர்ந்திருக்கிறார். எத்திராஜ் சார் விருதுக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி அது செருப்பு கழட்டி விட்டு வந்து பார்த்தா விருது வாங்கினார் பார்த்தீங்களா. எத்திராஜ் சார் அவருக்கு நான் பலமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் ஒரு இசைக்கலைஞராய் வந்து 25-30 பேர்த்துக்கு, எத்தனை பேருக்கு 200 பேருக்கு சார் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. 200 பேருக்கு வீடு வேணும் ஆண்டவான்னு கேட்ட காலம் போய் அது ஆண்டவனே வந்து விருது வாங்கியிருக்கிறார் பார்த்தீங்களா. ஆண்டவன் சாருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முருகேசன் ஐயா போன மேடையில் நல்லா பேசினார். இன்றைக்கி டைம் இல்லைங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆமாம், நீங்கள் நானும் வெளியில் நின்று பேசுகிறோம், யார் கேட்குறாங்களோ இல்லையோ அசத்துறங்க. அவருக்கு நல்லா கைத்தல் கொடுங்க. நல்ல ஒரு சமூக சேவகர், அன்புக்கு ஒரு நேசன், பண்புக்கு ஒரு நேசன், பாசத்திற்கு ஒரு நேசன், அவர்தான் முருகேசன். உனக்கு புகழ் சேர்க்கும் மொழி உன் சோதனையை அழி, உன் வேதனையை அழி, உனக்காக கை கொடுக்க இருக்கிறேன் நட்பாய், அதுதான் சவுக்க தளி என்கின்ற அற்புதமான அன்பு இதயமான சாருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து, மேடம் அவங்களுக்கும் திருமதி சவுக்கத்தலி மேடம் அவர்களுக்கும் அவர்களுடைய புதல்விக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, நல்ல கல்லூரியுடைய பேராசிரியர் பெருந்தைகள் அற்புதமாக வரவேற்றீங்க மேடம். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் சார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஏன் தெரியுங்களா, நீங்களும் தாடி நானும் தாடி, அற்புதமாக நீங்களும் தாடி எல்லாம் தாடி. ஆனால் நான் 2 பசங்களுக்கு டாடி, அதை மறந்துடாதீங்க. நீங்கள் இன்னும் ஆகலை, நல்ல கலகலப்பாக இருக்கீங்களா? அல்டிமேட் சார் அஜித் ரசிகரெல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். அவ்வளோதானா? இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் கை தட்டுங்க பார்க்கலாம். சபா சபா சா. நயன்தாரா ரசிகர்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். 4 பேர் தட்டுறாங்க. சவுக்கத்தலி சாரே தட்டுறாரு பார்த்தீங்களா. அதான் நிலைமை. இன்னைக்கு தலைப்பே அதுதாங்க. நான் ஒன்று கேட்கட்டுங்களா? அஜித் சார் பேர் சொன்ன கொஞ்சம் பேர் தட்டினீங்க, தளபதி பேர் சொன்ன கொஞ்சம் பேர் தட்டினீங்க, நயன்தாரா பேர் சொன்ன கொஞ்சம் பேர் தட்டினீங்க. இப்பொழுது நான் கேட்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் என்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினீங்க அம்மா அப்பா தான் எனக்கு பிடிச்சோம். அம்மா அப்பாவோட ரசிகர்கள் கை தட்டுங்க பார்க்கலாம். என்ன ஒரு கை தட்டலங்க. இவங்க எப்படிங்க திசை மாறி போகிறாங்கன்னு சொல்கிறதுக்காக யார் நீங்கள் 2 வந்திருக்கீங்களா? நீங்கள் வரலீங்களா? கிளம்புங்க போங்க. திசை மாறி போகுது. இளைஞர் தலைப்பே தாங்க. இளைஞர்கள் திட்டமிட்டு செல்கிறார்களா திசை மாறி செல்கிறார்களாங்க தலைப்புங்க. கண்ணு உட்காருங்கம்மா, ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடும். உங்களை நம்பி தான் வந்திருக்கோம் நாங்கள். நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா எங்களுக்கு பக்கு பக்குன்னு அடிக்கும். இவங்கெல்லாம் விடிக்காதால 3 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு உட்காந்து வந்திருக்கிறாங்க. இவர் பாருங்கள், நேற்று சென்னையிலேருந்து புறப்பட்டார், வந்துகிட்டே இருக்கிறார். சார் வந்துட்டு காலையில் வந்து சேர்ந்துட்டார். 8 மணிக்கு காந்திபுரத்துக்கு வந்துட்டார். எல்லாமே நீங்கள் சின்ன திரையில் பார்க்குற நபர்கள் தான். நீங்கள் வந்து அடிக்கடி பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அவங்க பேரை நான் சொல்கிறப்ப நீங்கள் வந்து பார்க்கலாம். ரொம்ப தரமான திறமையான பேச்சாளர்கள், அற்புதமான விழா பெரியோர்கள். யார் பேராவது விட்டுருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எல்லார் பேரும் அடுத்த தடவை வரப்போ சார்ட்ட சொல்லி நான் ரேஷன் கார்டு வாங்கி வச்சுட்டு வரிசையாக படிக்கலான் இருக்கிறேன். இன்றைக்கி பசங்களுடைய டேஸ்ட் எல்லாம் மாறிடுச்சு. மொத்தமாக படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய மீரா வீடியோஸ் அவர்களுக்கும், அற்புதமான ஆடியோ கலைஞர்களுக்கும், ஒட்டுமொத்தமாக இந்த விழாவை ஏற்பாடு செய்யக்கூடிய அத்துணை அன்பு இதயங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய இளைஞர்களின் பாதை திட்டமிட்டு செல்கிறதா திசை மாறி செல்கிறதா? கேள்வி உங்ககிட்ட முதல் கேட்குறேன். நீங்கள் திட்டமிட்ட பாதையில் செல்றீங்களா திசை மாறி பாதையில் போகிறீங்களா? திட்டமிட்டு திசை மாறி போகிறீங்களா? அப்படி இல்லை, நான் அழகாக அந்த பொண்ணு சொல்கிறேன், திட்டமிட்டு திசை மாறி போகிறாங்கங்கிறாங்க. அதான் மேடம் பரவாயில்ல, கலகலப்பு. நாங்கள் வந்து யாரையும் ஒன்று ஒரு உறுதி சொல்கிறோம், யாரையும் அறுத்து கொள்ள மாட்டோம், பிளேடு போட மாட்டோம். நீங்களாம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அற்புதமாக மருத்துவர் ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, வாழ்க்கையில் பெத்த தாய் தகப்பனை என்னைக்கு மதிக்கிறோமோ அன்னைக்கு தான் உயர்ந்து நிற்போம்னு சொன்ன மருத்துவருக்கு நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை இந்த மேடையில் பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறார். இன்றைய இளைஞர்கள் இன்றைக்கெல்லாம் டேஸ்ட் மாறிடுச்சுங்க. ஒரு பையன்கிட்ட கேட்டேன், முதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, 10வது மாதம் என்றானா டெலிவரின்ட்டான். அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான். ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பா, நீ ஒரு பா சொல்லுப்பா, இவன் எந்திரிச்சு ரம்பா அப்படிங்கிறான். எதை பண்ண முடியுமா? 2ஆம் பானிபட் போர் ஏன் நடந்தது? முதல் பானிபட் போர் சரியாக நடக்கலை அப்படிங்கிறான். அது நடந்திருந்தா ஏன் இது நடக்குது?
சிக்கன் குடியாவை தடுக்க வழி என்னன்னு கேள்வி கேட்டா, சிக்கன் சாப்பிடும் பொழுது தயவு செய்து யாரும் குனியாதீர்கள் எழுதி வச்சிருக்கான். எவ்வளோ இதாக இருக்கிறான் பார்த்தீங்களா? கம்ப ராமாயணத்தில் கம்பர் என்ன சொன்னார் அப்படின்னா, உன்னை ஓரமாக உட்கார சொன்னார்ன்ட்டான். நல்ல அற்புதமாக ரசிக்கிறீங்க இல்லையா? நல்ல ஒரு தமிழ் பாட்டோட ஆரம்பிக்குமா, நல்லா கை தட்டுறீங்களா? வாழ்க்கையில் எப்போ ஜானகி அம்மாள் கல்லூரிக்கு நாம் வந்துட்டோமோ அப்போவே நம்ம டைமிங் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ரெடியா? தங்கமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கு இருக்குது பொறுக்கு இருக்குது மெட்டு போடு. நீங்க தட்டு கோயம்புத்தூர் காந்திபுரத்தை கேட்கணும். ரெடி? தங்கமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கு இருக்குது மெட்டு போடு. எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை சபைகள் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு. மெட்டு போடு மெட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு. மெட்டு போடு மெட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு. உங்கள் கை தட்டல் தாங்க எனர்ஜி. மாணவர்கள்ட்ட பேசி ஜெயிச்சிட்டோன்னா வாழ்க்கையில் எங்கே வேணாலும் ஜெயிக்கலாம் இல்லைங்களா? இன்னைக்கு அஜித்தா யார் கேட்டது? அஜித்தா ஷூட்டிங்கில் இருக்கிறார். அவர் ஷூட்டிங்கில் இருக்கிறாம அப்படியெல்லாம் இருக்கணும். பலதரப்பட்ட இதெல்லாம் வரணும். பசங்க பற்றி அப்படி தான் ஒரு மேடையில் பேசினேன். மனுஷ குரங்குக்கு வாழ் இருக்காடா, திரும்பி நில்லுங்க சார் பார்த்து சொல்கிறேன்ட்டா ஒருத்தன். அவன் நம்மளே அப்படி மாற்றிட்டான். ஆனால் பசங்கள்லாம் ரொம்ப நல்ல வைபாக நல்ல அற்புதமாக ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி திட்டமிட்ட பாதையில் போகிறாங்களா திசை மாறி பாதையில் போகிறாங்கன்னா, சில பேர் திசை மாறி தான் போகிறான். ஆனால் நீங்கள் இல்லை, நீங்களாம் பத்திரமாட்டு தங்கம். ஜானகி அம்மாள் கல்லூரியில் வந்து அற்புதமான மாணவர்கள், எது சொன்னாலும் நல்லா கைத்தட்டி ரசிப்பீங்க. ஒரு பையன் 10வது ஃபெயில் ஆகிட்டான். அவன் பாருங்க, சும் 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 சாக்க சிக்கு சாக்க சிக்கு சாக் சும் 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 சாக்க சிக்கு சாக்க சிக்கு சா. மார்ச் மாசம் பெயிலான பைய மாடு மேய்க்க தாடே சும் 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 சா. பசங்க மாடு மேய்ச்சா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா? எவ்வளோ அறிவாளி பசங்க எங்கள் உட்காந்துக்கா தெரியுமா? தலை அஜித்தை கேட்டீங்களே, தலைப்பாட்டு ஒருத்தன் உல்டா பண்ணா. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் எப்போது வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன். இந்த பாட்டை மாற்றி பாடுறாங்க. எக்ஸாம் இல்லாத ஸ்கூலே கேட்டேன், கெமிஸ்ட்ரி இல்லா டீச்சர் கேட்டேன், மேக்ஸ் சொல்லாத வாத்தியார் கேட்டேன், இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, ஸ்கூலே வேண்டாம் என்று டிசி 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 கேட்டேன். ஹெட் மாஸ்டர் தலை தெறிக்க வர்றாருங்க. ஒன்றும் இல்லை, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு சவுக்கத்தில் சார் என்னை 8 மணிக்கு வர சொன்னார். நான் பஸ் ஸ்டாண்ட் வந்து நின்னேங்க. நீங்களும் தான் வந்தீங்க. உங்களுக்கு முன்னாடி நான் 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டேன். ஒரு அழகான ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு, ஆமாம், அந்த பொண்ணை பார்த்து பாடுறான். அவளப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணை இல்லை, அவளப்படி ஒன்றும் கலர் இல்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. இந்த பாட்டை பையன் எப்படி நம்ம பண்ணா, அவளப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு தங்கச்சி யாரும் இல்லை, அவளக்கா ஒன்றும் கலர் இல்லை, அவளுக்கு இவளே பரவாயில்லை. ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் பாடுறாங்க. என்னை காணவில்லையே ஈரோட்டில், நான் தேடி பார்க்கிறேன் மார்க்கெட்டில், உயிரோடி போனதோ சுடுகாட்டில் அன்பே, நான் செருப்பில்லாதவன் தெரியாதா, ஒரு செருப்பு வாங்கி தர முடியாதா அன்பே. என்ன அற்புதமாக கூட சேர்ந்து ஜதிஷா பாடுறாங்களே. இப்படி தான் பசங்களாம் ஜாலியாக வாழ்க்கையினுடைய கண்ணோட்டமே மாறிச்சு. ஐயா நீதியரசர் ஐயா இருக்கீங்க, உங்ககிட்ட கேட்குறேங்க ஐயா. முதல்ல வலது காதை தொட்டால் தான் ஸ்கூல் அட்மிஷன் கிடைச்சிது. இப்போ வலது கிட்னியை விற்றா தான் ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கிது. எல்லாம் பணமாக போச்சு, எல்லாமே போராட்டத்துக்குரிய வாழ்க்கையாக போச்சு. இப்படிப்பட்ட உலகத்தில், ஏன்னா வயக்காடு கூட இல்லாமல் வாழ்ந்துடலாம், வயக்காடு கூட இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஆனால் சிம் கார்டு இல்லாமல் வாழ முடியாது இன்றைக்கி உலகத்தில். அப்படி ஆயிடுச்சு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த செல்ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாடு நாசமாக போச்சுங்கிறவங்களாம் கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். ஒன்று சொல்லட்டுங்களா, தட்டின அத்தனை பேர்த்தையும் செல்ஃபோன் இருக்குது. செல் இல்லாமல் எவனும் வெளியே போகிறதில்ல, வெளியவும் போகிறதில்ல. அந்த செல்ஃபோனை வச்சு ஒரு பையன் பாடுறான் பாருங்க, நல்லா கை தட்டுறீங்களா? செல்லாத்தா செல்லும் மாரியாத்தா, இதில் பசங்க வீடும் சொல்லு ரொம்ப லொல்லாத்தா, காளியாத்தா பர்ஸு காளியாத்தா,
காளியாத்தா பர்சு காளியாத்தா, இது அமெரிக்கா கட்டி விட்ட தாலியாத்தா. டெம்போ மாறணும். செல்ல கண்டு தினம் பேச வச்சது அமெரிக்க நாடு, அதுல மிஸ்டு கால கண்டுபிடிச்சது நம்ம தமிழ்நாடு. செல்லாத்தா இப்ப கைத்தட்டல் டெம்போ இன்னும் அதிகமாகணும். செல்லாத்தா செல்ல மாரியாத்தா, இதில் பசங்க வீடும் சொல்லு ரொம்ப லுல்லாத்தா. காளியாத்தா பர்சு காளியாத்தா, காளியாத்தா பர்சு காளியாத்தா, இது அமெரிக்கா கட்டி விட்ட தாலியாத்தா. செல்ல கண்டு தினம் பேச வச்சது அமெரிக்க நாடு, அதுல மிஸ்டு கால கண்டுபிடிச்சது நம்ம தமிழ்நாடு. இதாங்க இந்த மகிழ்ச்சி தான் நமக்கு தேவை. இப்படி குறைவுள்ள மனிதர்கள் இருந்தாலும் நிறைவானவர் இருக்காங்க. இப்ப சொல்றேன் பாக்குறீங்களா? முத்தமிழின் சங்கமமாய் முடிவில்லா பெருந்தொடராய் மூவேந்தர் நடத்தி வந்த முப்படையின் அணிவகுப்பாய், அணையா பெருவிளக்காய் அடையா நெடுங்கதவாய், கவியாய் சுவையாய் தமிழாய் பணி செய்து பிணிப்போக்கி, இந்த சமூகத்தில் 1000 போராட்டம் இருந்தாலும் இந்த உலகையே திரும்பி பார்க்க வைத்த போராட்டம் அது இளைஞர்களின் போராட்டம். அது ஜல்லிக்கட்டு போராட்டம், மானத்திற்காக நடத்திய போராட்டம். சொன்னா இளைஞர்கள் எப்படி வந்து திசை மாறி போறாங்கன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு எல்லா பக்கமும் ஜாதி ஜாதி ஜாதின்னு. நான் கூட சாதியை பத்தி ஒரு கவிதை எழுதினையா. இந்த தேசம் வித்தியாசமாக இருக்கிறது. சுப்புராய செட்டியார் நகரில், மரியாதைக்குரிய மாணவர்களே இந்த வார்த்தை கேளுங்க, இந்த தேசம் வித்தியாசமாக இருக்கிறது. சுப்புராய செட்டியார் நகரில் ஏகாம்பர முதலியார் தெருவில் குப்புசாமி நாயக்கர் மண்டபத்தில் வைசியால் சங்கம் வைக்கும் கவிதை போட்டியின் தலைப்பு சாதிகள் இல்லையடி பாப்பா. அப்படி சாதியாய் மாறி போன இந்த தேசத்தில் வாடா மச்சான் சொல்ற அந்த வார்த்தையில எல்லாமே அடிபட்டு போகுதுன்னு சொன்னா அதுதான் மாணவர்களுடைய எழுச்சி. அவன் எப்படிங்க வந்து திசை மாறி போறான்னு சொல்லலாம்? இதுவரையில் என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்து திட்டமிட்டும் இருக்கிறார்கள், சிலர் திசை மாறியும் இருக்கிறார்கள். இதில் எதில் விஞ்சி இருக்கிறார்கள் என்ற விவாதம் வேண்டிய வரையில் விழுதுகள் இறக்கிய இந்த ஆலமரங்கள் முன்னாலும் நாளை இந்த தேசத்தை ஆளப்போகும் ஜானகி அம்மாள் கலை அறிவியல் கல்லூரியின் ஆளுமைகள் மூலமாகவும் அவர்கள் முன்னாகவும் இந்த இனிய விவாதம் துவங்க இருக்கிறது. இளைஞர்கள் செல்லுகின்ற பாதை திட்டமிட்ட பாதையா திசை மாறிய பாதையா என்ற தன்னுடைய முதல் விவாதத்தை துவக்க வைக்க வருகிறார். யார் தெரியுங்களா? அவர். ஏங்க நாமெல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கலாம், ஹாஸ்டலில் இருக்கலாம், ஆனால் காரைக்குடி தேவக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற காரைக்குடிங்கிற இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய தேவக்கோட்டை லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க. அவர் யாருன்னா சன் டிவியினுடைய கல்யாண மாலை நிகழ்ச்சி பார்ப்பீங்க, பட்டிமன்றம் ராஜா சார் நிகழ்ச்சி, அதில் தொடர்ந்து பேசிக்கொண்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தினமும் ஒரு தேதியோடு, அவருடைய வயசு அவரே சொல்லுவார், அந்த இளம் வயதில் இன்னைக்கு இந்தியா முழுக்க தினமும் தேதி கொடுக்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் லட்சுமி நாராயணன் அவர்கள் தேவக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கிறார். அவரை நமது ஜானகியம்மாள் கலை அறிவியல் கல்லூரி சார்பாகவும் சென்னை மீடியா வளரும் தமிழகம் சேனல் மூலமாகவும் அவரை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பக்கத்தில் அதே அணிக்கு வலு சேர்க்க வந்திருப்பவர் கலைஞர் டிவியில் பார்த்துருப்பீங்க, எல்லாமே சிரிப்பு தான் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ரோபோ சங்கர் நடத்தினார், ரமேஷ் பிரபா சார் டைரக்ட் பண்ணார். ஸோ அந்த ஷோவில் கிட்டத்தட்ட ஒரு 200 எபிசோட் அதில் வந்தவர். அப்படி பலகுரல் பேசினார்னா அப்படி உங்களை கட்டி போட்டுருவார். ஒரு வித்தியாசமான ஒரு பலகுரல் மன்னன் பவானி பாலு கலைஞர் டிவி அவர்கள் வருகை தந்திருக்கிறார், என் நீண்டகால நண்பர். இந்த பக்கம் இளைஞர்கள் எங்கேங்க திசை மாறி போகிறாங்க, திட்டமிட்டு தான் செயல்படுகிறார்கள் என்ற வாதத்தை முன்வைப்பதற்காக சன் டிவி மெகா டிவி போன்ற அனைத்து தொலைக்காட்சிகளிலும் பண்டிகை திருநாளில் தமிழால் ஆட்சி நடத்துகின்ற என் அன்பிற்கினிய சகோதரி வளர்மதி ஜெயச்சந்திரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அந்த பக்கம் என் அன்பு தங்கை கோவையை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் இசைமாமணி பட்டம் பெற்றவர். பாட்டுன்னா அவங்க பாடினா பாட்டு அப்படி பாடுவாங்க, நல்லா பேசுவாங்க. அவங்க இந்த இளைஞர்கள் திட்டமிட்டு தான் செல்கிறார்கள் என்ற வாதத்தை வைப்பதற்காக வருகிறார். நல்ல ஒட்டுமொத்த கைத்தட்டலோடு இந்த விவாதத்தை இப்பொழுது துவக்குகிறேன். தன்னுடைய முதல் வாதத்தை வைக்க வருகிறார் தேவக்கோட்டை லட்சுமி நாராயணன்.
இடியாப்பம் மட்டும் சொல்றீங்களே, தேங்காய் பாலுக்கு எங்க போறது? இந்த வெயில் நேரத்தில் இடியாப்பம் ஒத்துக்காது வயிற்றுக்கு. எல்லாத்துக்கும் நான்வெஜ் பிரியாணி இருக்கு, கவலைப்படாதீங்க. ஏன்னா நிகழ்ச்சி அமைப்பே சவுக்கத் அலி சார். பொதிகை தமிழே, பூந்தமிழே, பொழிகின்ற சென்னை தமிழே, பதிகமாய் காப்பியமாய் வலம் வந்த பைந்தமிழே, சங்கம் வளர்த்த மதுரையின் நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அவர் பேசுற கேட்கும் ப்ளீஸ். எங்கும் நிறைந்திருக்கும் ஏற்றமிகு நற்றமிழே, உனக்கு இந்த முதல் வணக்கத்தை சொல்லி உரையினை துவங்குவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு இந்த நம்ம நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜெர்மனியை சேர்ந்த மருத்துவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சார். என்ன போட்டிருக்காருங்கிறத கூட நான் சொல்கிறேன். 2 கையையும் சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு தடவை தட்டினீங்கன்னா உங்கள் உள்ளங்கையில் ஏற்படுற உஷ்ணம், வெப்பம் உடம்பு முழுக்க பரவி எல்லா நரம்புகளிலும் சீறி பாய்ந்து பிபி, ப்ரெஷரு, சுகரு, வாந்தி, மயக்கம், தொண்டை எரிச்சல், தண்ணி தாகத்துக்கு இஞ்சி மிட்டாய் கூட தேவையில்லை. 2 கையும் சேர்த்து வச்சு ஒரு தடவை தட்டினா போதுங்கிறார். நல்லா தட்டுங்க பார்ப்போம், நல்லா வாங்கி. எப்படிலாம் கை தட்டு வாங்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா நம்ம நிலைமையை. ஆனால் பாட்டில் பெஸ்ட்டுனா எஸ் ஜானகி அம்மாள். ஆஹா. பாட்டில் பெஸ்ட்னா எஸ் ஜானகி அம்மாள். படிக்கிற காலேஜில் பெஸ்ட்னா அது விஎல்பி ஜானகி அம்மாள் என்பதை நிரூபித்திருக்கிற ஒரு கல்லூரி. ஆஹா. எங்க வீட்டு பிள்ளை படத்துல எம்ஜிஆர் நம்பியாருக்கு கொடுத்தது சவுக்கடி. இந்த நல்ல மேடையை எங்களுக்கு கொடுத்தது ஐயா சவுக்கத் அலி. ஆஹா ஆஹா. உங்களோட சேர்ந்து நானும் எப்படி பேச ஆரம்பிச்சேன். அவரும் நல்லா பேசலன்னா சவுக்கடி கொடுக்கதான் உட்கார்ந்திருக்கிறாரு. உண்மையாகவே ரொம்ப அற்புதமாக ரசிக்கிறாங்க சார். உண்மையாகவே ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. இன்றைய சூழலில் இளைய தலைமுறை திட்டமிட்டு செல்கிறதா, திசை மாறி செல்கிறதா? இன்னைக்கு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் நான் வந்து இறங்கின நடுவர் அவர்களே. சரிங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கினோடனே ஒரு பையன் வேகமாக என்கிட்ட வந்தான். வந்து அண்ணே சந்தேகம்னா, நான் எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன் சார், என்கிட்ட சந்தேகம் சொன்னோடனே உற்சாகமாக என்னடா சந்தேகம் கேள்றான்னே. என்னை பார்த்து என்ன தெரியுமா கேட்டான்? நாய் எதுக்குன்னே நாக்க தொங்க போட்டுக்கிட்டே போகுதுன்னாங்க என்னை பார்த்து. அருமையான கேள்விங்க. அருமையான கேள்வி அது உங்களுக்கு. இது எதுக்குடா ஏன்ட்ட கேட்குறேன், நாய்கிட்ட கேள்றாங்கிறேன், அதனால தான் ஓன்ட்ட கேட்டேன் அப்படிங்கிறாயா. என்ன அநியாயம் பண்ணுறான் பாருங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம். இன்னொரு பையனை பார்த்து நான் கேட்டேங்க. சரிங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். உனக்கு என்னடா திறமைன்னே. நைட்டு 12 மணிக்குள்ள ஃபோனில் இருக்கிற 1.5 GB காலி பண்ணிடுவேன் அப்படின்னா. அருமை. எதெல்லாம் திறமை லிஸ்ட்டில் சேர்த்து வச்சிருக்கான் பார்த்தீங்களா சார். உண்மையாகவே ஒரு காலத்தில் சார் இந்த செல்போன் வர்றதுக்கு முன்னாடி மனுஷன் வாழ்க்கை எப்படி தெரியுமாங்க இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? இந்த செல்போன் வர்றதுக்கு முன்னாடி மனுஷன் வாழ்க்கை வட்டமா இருந்துச்சு. செல்போன் வந்ததுக்கப்புறம் மனுஷன் வாழ்க்கை ரொம்ப மட்டமா இருக்கு சார். ஒரு காலத்தில் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருந்தான். இப்போ எல்லாரும் அவன் உண்டு அவன் ஃபோன் உண்டுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான் சார். உண்மையா இல்லையா? பாதி வாழ்க்கை லோனில் ஓடுது, பாதி வாழ்க்கை ஃபோன்லேயே ஓடுது. ஆனால் ஃபேஸ்புக்கில் பல பேர் பொண்ணு பார்க்குறதே ஃபேஸ்புக்கில் தாங்க இன்றைக்கி பார்க்குறான். ஆனால் நம்ம பசங்களுக்கு நான் சொல்கிறேன், ஃபேஸ்புக்கில் பொண்ணு பாருங்க, அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் இருக்கிறதெல்லாம் பொண்ணான்னு ஒரு தடவை பாருங்க. நீங்கள் நல்லா கை தட்ட மாட்டீங்களா? நல்லா கை தட்டுங்க. அற்புதமான பாயிண்ட். ஆடியோ கேட்குதா உங்களுக்கு? ஒரு நியூஸ் வந்துச்சு சார், உலகம் அழிய போகுதுன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் வந்தோடனே ஒருத்தன் மெசேஞ்சரில் போய் வேகமாக ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் போட்டான். இந்த உலகமே அழிய போகுது, என் மனசில் இருக்கிற ரகசியத்தை நான் உன்கிட்ட சொல்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னா. அதுக்கு அவ ஒரு ரிப்ளை போட்டா, உலகமே அழிய போகுது, நானும் என் மனசில் இருக்கிற ரகசியத்தை சொல்கிறேன், நான் பொம்பளையே இல்லடா ஆம்பளை அப்படின்ட்டா சார். எப்படி மோசமாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த உலகம். எனக்கு எத்தனை வயசு யாராவது சொல்லுங்க பாப்போம். எத்தனை? 40? ஆனால் ஒரு காலேஜே ஒரு ஆளோட வயசை ஏழை விட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன். என்னுடைய உண்மையான வயசு 25ங்க. ஏன் நம்ப முடியலையா? நம்ப மாட்டாங்க. நான் வந்து ஒரு 2K கிட்டு, நம்பி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ஆனால் எனக்கு 25 வயசு ஆயிடுச்சுல்ல, இது வரைக்கும் எனக்கு ஒரு லவ் கூட செட் ஆனதே இல்லை சார். ஆடப்பா. ஏன் தெரியுமா? ஏன்? புத்திசாலிகளுக்கு எப்போதும் அவ்வளவு எளிதில் காதல் அமைந்து விடுவதில்லை. ஓ, எனக்கு ஏன் தெரியுமா சார் ஒரு காதல் கூட வரைக்கும் அமையல. காதல் நமக்கு ஏற்ற மாதிரி அமையணும்னா நிறைய பொய் சொல்லணும். எனக்கு பொய்யே சொல்ல தெரியாது. ஆமாங்க, அவருக்கு வாயில் விரல் வச்சா கூட கடிக்க தெரியாதுங்க அவருக்கு. என்கிட்ட 10 ரூபா இருந்தால் என்ன தெரியுமாங்க பண்ணுவேன்? 10 ரூபா இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவேன்? டீ வாங்கி சாப்பிடுவேன். 25 ரூபா இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவேன்? பானிபூரி வாங்கி சாப்பிடுவேன். 30 ரூபா இருந்தால் காளான் வாங்கி சாப்பிடுவேன். 80 ரூபா இருந்தால் ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி சாப்பிடுவேன். 100 ரூபாய்க்கு டைரி மில்க் வாங்கி எந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் எதுக்குங்க சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கணும்? ஆனால் இன்னைக்கு இருக்கிற காதல்லாம் எப்படி தெரியுமா சார் இருக்கு? இன்னைக்கு இளைஞர்கள் எப்படிப்பட்ட காதலில் தெரியுமா சிக்கி சீரழிஞ்சு போயிருக்கான். வேதனையோடு சொல்கிறான் பாருங்க. டிவிஎஸ் 50யில் வந்தேன், இந்த கவிதையை கேளுங்க. டிவிஎஸ் 50யில் வந்தேன், அத்தான் என்றாள்.
பைக்கில் வந்தேன் மாமா என்றாள், காரிலே வந்தேன் கண்ணா என்றாள், இது அனைத்தும் வாடகை என்றேன், நீதான் எனக்கு அண்ணா என்றாள். இன்னொருத்த கவிதை எதுனா, கண்ணே நீ ஒளி விளக்கு, நீதான் குடும்பத்தின் அகல் விளக்கு, நீதான் ஒளிரும் விளக்கு, இன்னைக்காவது நீ பல்ல விளக்கு அப்படிங்கிறான். எவ்வளோ வேதனையாக இருக்குது சார். ஆனால் இன்னைக்கு ஒரு பூனைக்கு கூட அந்த காலத்தில் ரொம்ப அற்புதமாக ஒரு பாட்டு போட்டாங்க சார். மியா மியா பூனைக்குட்டி, வீட்டை சுத்தும் பூனைக்குட்டி, அத்தான் மனசு செல்லக்கட்டி, அவர் அழகை சொல்லடி சின்ன குட்டின்னா. ஆனால் இன்னைக்கு அதே பாட்டை எங்கள் ஆள் பாடுறான் சார். இளைஞர்கள் எப்படி தெரியுமா? எப்படி? மியா மியா பூனை, மில்க்கு தேடும் பூனை, சூ போன்னு விரட்ட மாட்டேன், கொப்பா மேல ஆன ஒன் ஓ இடுப்பு ஒன்று டோ, அதில் ஒடுப்பு 2 தீ, அதில் வேலும் கடிச்ச தடுப்பு 3. இது வந்து இளைஞர்கள் வந்து போற சரியான பாதையா சார்? நான் நீங்க கேட்குறேன். பாட பாட பெண்கள் குறுக்க பாடுறாங்க. ஏமா அந்த நாலடியாரில் ஒரு 4வது லைன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பொண்ணு கல் எடுக்குது வேணாம். ஆனா அன்னைக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் பிடிக்கும் சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் பிடிக்கும்ல. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கடவுள் இருக்கார். யாரு தெரியுமா? யாரு? சுட்டத்திரு நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மயில் மீதம் இருந்த சுந்தரம், அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது 6 எழுத்து மந்திரம் என்று போற்றப்படுகிற நம்முடைய தமிழ் கடவுள் முருகன் தாங்க அந்த கடவுள். முருகனுக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க. முருகனுக்கு எவ்வளவு ரசிகர்கள் பாருங்க. ஆமா. ஆனா நம்ம ஆள் என்ன தெரியுமா சார் பண்றான்? வாரத்துல 7 நாள் அவங்க ஏன் முருகன், இங்க யாரோ முருகன் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்காக. வாரத்துல 7 நாள் எல்லா தப்பையும் பண்றாங்க. பண்ணிட்டு ஒரே ஒரு நாள் முருகன் பாட்டை ஸ்டேட்டஸ்ல வைக்கிறான் வாட்ஸ்அப்ல. எவ்வளவு அநியாயங்க இதெல்லாம் நான் கேட்குறேன். அன்னைக்கு பார்க்குறேன், சிவன் கோயிலில் நின்றுட்டு இருக்கேன் சார். ஒருத்தன் என்கிட்ட வந்து சிவனுக்கு வந்து ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுவான், பாட்டு பாடுவான். பார்த்தா என் முன்னாடி சொன்னான் சார், சிவன் இருக்காரு பக்கத்தில், நான் நிற்கிறேன், சிவன் அடிச்சா உடுக்க, நான் அடிச்சா படுக்கடான்னு. நம்ம இளைஞர்களுடைய பக்தி எப்படி சார் இருக்கு? நீங்க ஒரு நிமிஷம் லட்சுமி. மரியாதைக்குரிய மாணவ செல்வங்களே, நாங்கள்லாம் தினமும் ஒவ்வொரு ஊரில் இருந்து பேசுகிற பேச்சாளர்கள். மரியாதைக்குரிய சவுக்கத்தலி சார் சென்னை மீடியா வளரும் தமிழகம் எங்களை கூப்பிட்டு ஜானகி அம்மாள் கல்லூரியில் வந்து நாங்கள் இன்றைக்கி பேசுகிறோன்னா இன்னையோடு எங்களுடைய பயணம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் பேசுகிறோம், ஒவ்வொரு கல்லூரியிலையும் பேசுகிறோம். நாளைக்கு வெவ்வேறு கல்லூரிகளில் போய் நாங்கள் பேசுகிறப்ப உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக சொல்லுகிறேன், ஒரு மிகச்சிறந்த கல்லூரியில் மிகச்சிறந்த மாணவ மணிகளை சந்திக்க வைத்த அற்புதமான சென்னை மீடியாவுக்கு நன்றி சொல்லிதான் அடுத்த மேடையில் நாங்கள் பேசுவோம். அவருடைய பயணம் எவ்வளவு தூரம், 12 மணி நேர பயணம். நீங்கள் சின்ன சின்ன சலசலப்புகள் கொடுத்தாலும் அவருடைய மனம் காயப்படும். மனதை காயப்படுத்தும் கல்லூரியா ஜானகி அம்மாள் கல்லூரி, உற்சாகப்படுத்தும் கல்லூரிங்கிறத உங்கள் கைத்தட்டல் மூலமாக சொல்லணும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய ரசிக்கலாம். ஏன்னா மைக் வாய்ஸ் லோவாக இருக்கிறது. நீங்கள் அந்த லோவாக இருக்கிற வாய்ஸ் கேட்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. தேங்க்யூ. ஆனால் சார், அன்றைக்கி ஒரு பையன் என்கிட்ட வந்தான், மன உளைச்சலாக இருக்கேன்னு கோவிலுக்கு போனேன். கோவிலுக்கு போனதுக்கப்புறம் என் மன உளைச்சல் இன்னும் அதிகமாயிருச்சுன்னு நான் நடுவர் அவர்களே. ஏன்? கோவிலுக்கு போனால் மன உளைச்சல் குறைஞ்சு எல்லாரும் நல்லா தானங்க ஆகும். ஆனால் அவனுக்கு மன உளைச்சல் அதிகமாயிருச்சான். ஏன்டான்னு கேட்குறேன். நானே மன உளைச்சலாக இருக்குன்னு தான் கோவிலுக்கு போனேன். அங்கே போனால் சக்கரை பொங்கல் தீர்ந்து போயிருச்சுட்டாங்க. சக்கரை கோவிலை விட்டு வெளியில் வந்தேன், செருப்பை எவனோ தூக்கிட்டு போயிட்டான். மன உளைச்சல் இன்னும் அதிகமாயிருச்சுங்கிறான் சார். எவ்வளோ அநியாயம் நான் அதெல்லாம் கேட்குறேன். ஆனால் அந்த முருகப்பெருமானுக்கு கூட ஒரு பாட்டு அந்த காலத்தில் கொடுத்தாங்க சார். எப்படி கொடுத்தாங்க? 2 வரி மட்டும் நான் பாடுறேன். அதை இன்னைக்கு எங்கள் இளைஞர்கள் எப்படி ரீமிக்ஸில் பாடுறாங்க? 2 லைன் இல்லை, அற்புதம். முருகனுக்காக குரல் கொடுத்த ஒரே கல்லூரி ஜானகி அம்மாள் கல்லூரி சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பாட்டை ஒரு 4 லைன் பாடுங்க, நல்லா பாடுங்க. அந்த தொகையில ஓப்பனிங் கொடுங்க. ஆனால் இந்த பாட்டுக்கு வந்து நம்ம இளைஞர்கள் எல்லாரும் இசையமைப்பாளராக மாறி வாயிலேயே மியூசிக் கொடுப்பாங்க. பாருங்க, நான் ஆரம்பிப்பேன், உங்க மியூசிக் கொடுப்பாங்க பாருங்க. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை, ஆஹா, கொங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை, தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை, தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை, மருதமலை மருதமலை. நல்ல ஒரு கைதல் கொடுங்க. ஒரு 25 வயது இளைஞர். இப்போ முருகப்பெருமான் உங்க எல்லாருக்குள்ளேயும் அப்படியே இறங்க போறாரு. எங்க நடுவர் ஸ்டைல்ல அப்படியே டைமிங் கூட கைதட்டுங்க.
மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா, மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம் தந்தன 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 தந்த, மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம் ஐயா உனது மங்கள மந்திரமே, மருதமலை மாமணியே முருகையா. கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே, ஆ ஆ கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே, நாடியன் வினை தீர நான் வருவே, அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுப்பிறப்பிலும் உன்னை எட்டுவே, சக்தி திருமகன் முத்து குமரனை மறவே நான் மறவே, பக்தி கடலென பக்தி பெருகிட வருவே நான் வருவே, பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே, காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறு முகம், காலமெல்லாம் எனது மனம் உருகுது முருக, அதிபதியே குருபரனே அருள்நிதியே சரவணனே, பணியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது, பணியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது, வருவாய் குகனே வேலையா, இந்த கைத்தட்டல் 10 வாங்க. ஒரு 25 இளைஞர் நல்லா உற்சாகமாக கைத்தட்டுங்க. ஜானகியம்மாள் கல்லூரி இன்னும் உயர உங்களுக்கு வாழ்த்து சென்னை மீடியான் சார்பா வாழ்த்துறேங்க. ஆனா சார் இந்த பாட்டை நான் பாடினது நீங்க கை தட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த பாட்டை எங்க இளைஞர் எப்படி தெரியுமா மாத்தி பாடின? அது வேற இருக்கா? அதான் கொடுமை சார். அதான் இளைஞர்கள் திசை மாறி போறதுக்கு சொல்லணும்ல. அதுக்காக அந்த பாட்டு பாடுனீங்க. அதான் முக்கியம். இப்ப நான் அந்த பாட்டை எப்படி ஆரம்பிச்சேன்? எப்படி? கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை தந்தந்த இதான ஆரம்பிச்சேன். இதே மெட்டு சார், மெட்டையே மாத்தல, ரீமிக்ஸ் பண்ணி பாடினாங்க இளைஞர். எப்படி தெரியுமா? எப்படி? ஆண்டாளுக்கு பெருமாள் துணை பார்வதிக்கு சிவனார் துணை, அந்த வள்ளிக்கு முருகன் துணை, லோக்கல் முனிமாவுக்கு நம்ம கலக்கல் கன்னியப்பன் துணை, எங்க நடுவர் ஐயாவுக்கு யார் துணை, எங்க சவுக்கத்தலி சாருக்கு யார் துணை, தான் நன்னா தான் நன்னா தான் நன்னா தான் நன்னா தான் நன்னா தான் நன்னா போட தான் நன்னா தான் நன்னா தான் நன்னா. மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு, மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு, தூங்கி ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் மீனாச்சு, ஒத்துக்கம்மா 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 போடு போடு, பாவப்பட்ட ஆம்பளைய ஏத்துக்கம்மா, பத்தி பட்டினா குச்சிங்க ஒரசத்தா, பத்திக்குச்சுன்னா பீடி பிடிக்கத்தா, பொண்ணு நாக்க புருஷ அணைக்கத்தா, இல்லைனாக்கா ஏது உலகந்தா, அத்தை பெத்த சிட்டு நீ ஒத்த கொலை புட்டு, பனாரசு வட்டு அத கட்டி கடி தொட்டு, கட்டுனா கட்டு கரன்சி நோட்டு கட்டு, துட்டுனாக்கா துட்டு ரிசர்வ் பேங்க் துட்டு, ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா, பாவப்பட்ட ஆம்பளைய ஏத்துக்கம்மா.
ஆஹா, அருமை, நல்ல ஒரு கைதல் கொடுங்க. எப்படி மாறி போயிருச்சு பாருங்க சார் எங்க இளைஞர்களுடைய காலம் இன்னைக்கு. சார் ஒரு காலத்துல படத்துல வசனம்லாம் எப்படி இருந்துச்சு சார்? அந்த காலத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம், அதை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல இருக்கிற சின்ன பையன் அந்த வசனத்தை சொல்லி காமிப்பான் இளைஞன். அந்த காலத்துல எப்படி தெரியுமா அந்த வசனம் இருக்கும்? கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி, எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா நீர்ப்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா நாட்டு நட்டாயா களை பறித்தாயா கழனிவால் உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா அல்லது கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா? யார சொல்றீங்க? எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெல்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை. அன்னைக்கு வந்த வசனம் சார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க சார். ஆனா இன்னைக்கு எங்க இளைஞர் எப்படி தெரியுமா சார் வசனம் பேசுறான்? எப்படி? ஒரு வீட்டுக்கு பெரியவங்க போனாங்க, ஏதாவது ஒரு வசனம் பேசி காமிப்பாங்க, அவன் பேசி காமிச்சா பாருங்க எங்க இளைஞர் எப்படி தெரியுமா? நீ கெட்டவன், நான் கேடு கெட்டவன், நீ மோசமானவன், நான் மோசமானவன்லயுமே ரொம்ப முக்கியமானவன், நீ பொறுக்கி, நான் கேடு கெட்ட பொறுக்கி, பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, மொட்டை சிவா கெட்ட சிவானா? இதுதான் சார் இளைஞர்களுடைய சீரான பாதையா நடுவர்களை நான் கேட்கிறேன். எப்படி பார்த்தாலும் சார் இளைஞர்களுடைய பாதை இன்றைக்கு திசை மாறிய பாதையாகத்தான் இருக்கிறது சார். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் சார். கஞ்சாவை கூட இன்னைக்கு மிட்டாய் மாதிரி பெட்டி கடையில போட்டு விற்கிறாங்க சார். இன்னைக்கு பாத்தீங்களா? கூலிப் என்கிற ஒரு தடை செய்யப்பட்ட போதைப் பொருளுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் எவ்வளவு பேர் அடிமையா இருக்காங்க சார். ஆனா அது தெரிஞ்சதற்கு பிறகுமே நம்ம வந்து இளைஞர்களுடைய பாதை சீரான பாதைன்னு சொல்ல முடியுமா? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். நம்ம இளைஞர்களுக்கு இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த போதை என்ன தெரியுமா? மதுவோ புகைப்பிடிப்பதோ நீங்க நினைக்கக்கூடிய எந்த போதை வஸ்துவும் கிடையாது சார். எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொல்லி பாருங்க, அதை விட மிகச்சிறந்த போதை இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. இந்த ஒரு நல்ல செய்தியை இந்த சபையில சொல்லி இன்றைய இளைஞர்களுடைய பாதை திசை மாறிய பாதையாக இருக்கிறது என்கிற ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு வாழ்த்துக்கள். ஒரு 30 நிமிடத்தில் பட்டிமன்றம் முடிஞ்சிடும். நீங்க நினைக்க ரொம்ப நேரமெல்லாம் இருக்காது. நிச்சயமா லஞ்ச் பிரேக்குள்ள முடிச்சிருவோம். இப்பொழுது அற்புதமாய் பேசிய லட்சுமி நாராயணன் அவர்களை மனதனடியாக சகோதரி வளர்மதி ஜெயச்சந்திரன் அவர்கள் நடுவர் அவர்களே. ஆமா வாங்க, நான் தாங்க. நான் கொஞ்சம் பயந்த பிள்ளைங்க, ரொம்ப பயந்த பொண்ணுங்க. எனக்கு பேச்சு வராது எப்பவுமே. ஜானகி அம்மாள் கல்லூரி மாணவர்கள் இருக்கிறப்ப யாரு வாழ்க்கையில பயப்படவே கூடாதுமா. அதனால எனக்கு நீங்க இளைஞர்கள் எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வீங்களா? என்னது? ஆண்கள் பெண்கள் எல்லாரும் எனக்காக ஒரு கைத்தட்டல் மட்டும் ஜோரா கொடுங்க. என்னால முடிஞ்சா நான் பேசுறேன், இல்லைன்னா நான் உட்காந்துக்கிறேன். சந்தோஷம் நடுவர். நல்லா கை தட்டுறாங்க. இது போதும். என்னால் தம்பி வசந்தகுமார் மாதிரி பேச முடியாட்டும், ஓரளவுக்கு நான் பேசுகிறேன் நடுவர். தாய் மொழியே, யுத்தத்தில் வாளிலிருந்து பிறப்பாய், ரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய், முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய், மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய். உன் நடிக்கு வளர்மதியின் பிறை வணக்கம். உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பயத்தை கண்டு அஞ்சியதும் இல்லை, பயத்தை கண்டு அஞ்சியதும் இல்லை, பாசத்தில் எங்கள் VLB கல்லூரி மாணவர்களை யாரும் பிச்சியதும் இல்லை என்று சொல்லக்கூடிய கல்லூரி முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க நடுவர். விசில் பறக்குது பாருங்க. காங்கேய காளைக்கு திமிழ் அழகுங்க, காங்கேய காளைக்கு திமிழ் அழகு. எங்கள் VLB கல்லூரி மாணவர்களுக்கு திறமையா அழகு உட்கார்ந்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? கேரள பெண்கள் சிரிச்சாதாங்க அழகு. எங்கள் VLB கல்லூரி மாணவிகள் முறைச்சாலே அழகுன்னு அழகா முறைச்சு ரசிச்சுட்டு இருக்காங்களா இல்லையா? அந்த பொண்ணு முறைச்சு பாக்குது பாருங்க. நடுவர்களே, இவர்களுக்கெல்லாம் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பட்டாடை போர்த்தி வரவேற்கணும் தாங்க என்னுடைய ஆசை. ஆனா பட்டு பூச்சிக்கு வலிக்குமேங்கிற ஒரே காரணத்துக்காக என் இரு கரம் கூப்பி மாணவ செல்வங்களை வணங்கி கொண்டு. இவங்கெல்லாம் பட்டு பூச்சிங்களா? ஆமாங்க. அப்ப நாங்க கரப்பா பூச்சியா? நாங்கெல்லாம்
அவங்க பசங்க மாதிரி தங்கமான பசங்க உலகத்திலேயே பார்க்க முடியாது நண்பர்களே. உங்களை பத்தி ஒரு 2 வரி கவிதைங்க. என்ன பத்தியா? ஆமாங்க, சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. பட்டிமன்றமே உயிர் மூச்சு, ஆஹா. காலமெல்லாம் தமிழ் பேச்சு, ஆஹா. களமெல்லாம் செயல் வீச்சு என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டின் வசீகர வள்ளுவரே. வசீகர வள்ளுவனா? ஆமாங்க. தாடி வச்சு சொல்றேன். தாடி வச்சதுனால சொல்றாங்க. தமிழை ரசிக்கின்ற இந்த மக்கள் முன்னாடி சொல்றாங்க, இது தாடி இல்லைங்க, இது என் தலை என்னும் மலையிலிருந்து என் கண்ணம் இறங்கிய கருப்பு அருவி. அருமை அருமைங்க. இளைஞர்கள் திசை மாறி போறாங்க, திசை மாறி போறாங்கன்னு எங்க தம்பி வந்து சொல்லிட்டு போனார். நான் 2K கிட்ஸ், எனக்கு காதலே அமையல, காதலே அமையலங்கிறீங்களே. என்ன எங்க 2K கிட்ஸ் எல்லாம் காதல் பின்னாடி அலையறவங்களா? இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பெண்கள் பின்னால் சுற்றக்கூடிய இளைஞர்கள் இல்லைங்க. இந்த உலகத்தை தன் பின்னால் சுற்ற வைக்கின்ற ஆற்றல் பொருந்திய இளைஞர்கள் வாழக்கூடிய கல்லூரியில வந்துட்டு எப்படிப்பட்ட கல்லூரி தெரியுமா? எப்படிப்பட்ட பெண்கள் தெரியுமா? எப்படிப்பட்ட ஆண்கள்? இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், இதுக்கு நடுவுல நமக்கு எதுக்கு ஆளு நினைக்கிற தங்கமான இளைய சமுதாயம். என்னமா பேசுறீங்க? இன்னைக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சினா இளைஞர்களால தானே உண்டு. போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்கிறார்கள் சொல்றீங்களே, என்னுடைய இளைய சமுதாயம் எல்லாம் போதையின் பாதையில் செல்லக்கூடிய இளைஞர்கள் அல்ல, கீதையின் பாதையில் செல்லக்கூடிய இளைஞர்களாக இன்றைய இளைய தலைமுறை இருந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கீதை பாதையா? அருமாமா. ஏன் சொல்றேன்னு தெரியுங்களா? இன்னைக்கு இந்த விருது வழங்கும் விழாவிலேயே ஒரு இளைஞனுக்கு விருது வழங்கிய போது கைத்தட்டல் சத்தம் நிறைய இருந்துச்சு. யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? 28 முறை ரத்த தானம் செய்த முகமது தசீன் என்கின்ற இளைஞன் 28 முறை ரத்த தானம் செய்து சாதனை புரிந்தான் என்று சொன்னால், எங்கள் இளைஞர்கள் செல்கின்ற பாதை திட்டமிட்ட பாதை என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க. என் இளைஞர்கள் இடுகின்ற நெற்றி திலகம் கூட வெற்றி திலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவங்களை எப்படி தப்பு சொல்லலாம்? என்னங்க பிரச்சனை? ஒரு இளைஞன் சொன்னாங்க, ஊரோட பெருமையா 1000 பேர் 1000 விதமா சொல்லலாம். சவுண்டு குறையுதுன்னு அப்படியே ஏத்துங்க. ஊரினுடைய பெருமையை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனா இவர் சொன்னாருங்க, எங்க எங்க கூமாப்பட்டிக்கு வந்து பாருங்க, தண்ணி சர்பத் மாதிரி இருக்குங்க, தனி அயலாண்டுங்க. காதல் தோல்வியா? எங்க கூமாப்பட்டிக்கு வாங்க. திருமணத்துல தோல்வியா? எங்க கூமாப்பட்டிக்கு வாங்கன்னு ஒரு இளைஞன் சொன்னானா, அந்த கூமாப்பட்டியை கூட உலகமெல்லாம் திரும்பி பார்க்க வேண்டும் என்று சபதம் எடுத்து நிறைவேற்றினான் ஒரு இளைஞன் என்று சொன்னால், நினைச்சா நாங்க என்ன வேணா சாதிக்க முடியும் என்பதற்கு இன்றைய இளைய சமுதாயம் ஒரு உதாரணம் தானங்க. நீங்க என்னுடைய இளைஞர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட இளைஞர்கள் தெரியுமா? எப்படிப்பட்டவங்கம்மா? வரலாறு படிப்பவர்கள் அல்ல, வரலாறு படிப்பவர்கள் அல்ல, வரலாறு படைப்பவர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க இத்தனை பெண் பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு காலத்துல எல்லாம் ஒரே தாலி, டோட்டல் லைஃப் காலின்னு 10 வயசு 12 வயசு 14 வயசுல திருமணம் செஞ்சாங்க. ஒரு தாலி, டோட்டல் லைஃப் காலிங்கிறது அந்த காலம். ஒரே கல்வி, டோட்டல் லைஃப் சம கில்லின்னு ஜெயித்து காட்டக்கூடிய பெண்கள் வாழக்கூடிய காலம் இந்த காலம் இல்லையா? ஒரு காலத்துல பெண் படிச்ச அவமானம்ங்க, பெண் படிச்ச அவமானம். இன்று பல குடும்பத்தின் மானத்தையே பெண் பிள்ளைகள் தான் படித்து தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் செல்கின்ற பாதை திட்டமிட்ட பாதையாகத்தான் இருக்க முடியும். பெண்களுக்காக தானே பேசல, நீங்களே கை தட்டலினா அப்படி. அவங்க கை தட்டலமா, நீங்க பேசுற பேச்சுல கை மறந்து இருக்கிறாங்க. இன்றைக்கு பெண் பிள்ளைகள் காடு மலை தாண்டியாவது கல்வியை கற்று விடுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கட்டியவன் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்கின்ற நம்பிக்கையை ஏற்றிக் கொண்டு ஒவ்வொரு பெண்ணும் சாதனை வானில் வலம் வருகிறாள் என்று சொன்னால் இதுதானே திட்டமிட்ட பாதை. எங்க அம்மா காலத்துலங்க, சரிங்க, அம்மா காலத்துலங்க எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? எங்க பாட்டி காலத்துல வீட்டை பார்த்துக்கோ, வீட்டுக்காரரை பார்த்துக்கோ, பிள்ளைய பார்த்துக்கோ.
வீட்டை பார்த்துக்கோ, வீட்டுக்காரரை பார்த்துக்கோ, பிள்ளைய பார்த்துக்கோ, வீட்டை பார்த்துக்கோ, வீட்டுக்காரரை பார்த்துக்கோ, பிள்ளைய பார்த்துக்கோ. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டுன்னு வீட்டுக்குள்ளே முடங்கிய பெண்கள் தான் இன்று மண்ணிலும் கோலமிடுவோம், விண்ணிற்கும் பாலம் அமைப்போம் என்று சுனிதா வில்லியம்ஸை போல திட்டமிட்ட பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது சாதனை இல்லையா? இது முன்னேற்றம் இல்லையா? ஐயா, திருவள்ளூர் மாவட்டத்தில் பிறந்த ஒரு பெண் பிள்ளைங்க. அந்த ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு, நல்ல எல்லாருமே கவனமா கவனிங்க. அந்த ஊர்ல வழக்கம் என்ன தெரியுங்களா? தொடர்ந்து பெண் பிள்ளையா பிறந்துருச்சுன்னா அதுக்கடுத்து பிறக்கிற பிள்ளைக்கு வேண்டாம்னு பேர் வச்சிருவாங்களாம். என்ன பேரு? வேண்டாம்னு பேர் வச்சிருவாங்களாம். என்ன காரணம் தெரியுமா? வேண்டான்னு ஒரு பெண் பிள்ளைக்கு பேர் வச்சுட்டா அடுத்து பிறக்கக்கூடிய பிள்ளை ஆண் பிள்ளையாக பிறக்கும் என்கின்ற நம்பிக்கை அந்த கிராமத்து மக்களுக்கு உண்டு. அந்த குடும்பத்தில் ஒரு பெண் பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளைக்கு வேண்டாம் என்று பெயர் வைத்தார்கள். பள்ளிக்கூடம் போனா அவமானம், எல்லாரும் ஏளனமா பேசுறாங்க. இவ எங்களுக்கு வேண்டாம், இவ எங்களுக்கு வேண்டாம், இவ எங்களுக்கு வேண்டாம் என்று எல்லாம் ஒதுங்கினாங்க. கல்லூரிக்கு போறா, மிகப்பெரிய அவமானம் ஏற்படுகிறது. யாருக்குமே வேண்டாம் என்கின்ற பெயர் இல்லை, அவளுக்கு மட்டும் அந்த கல்லூரியிலே வேண்டாம் என்று ஒருத்திக்கு மட்டும் பெயர் இருந்ததுங்க. நொந்து போனாங்க. யார் போனாலும் நீ எங்களுக்கு வேண்டாம் என்று ஏளனப்படுத்திய பெண் பிள்ளை படித்தாள் படித்தாள் படித்தாள். 3ஆம் வருடம் படிக்கின்ற பொழுது ஜப்பானிய நிறுவனம் அங்கு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூக்கு வந்திருந்த பொழுது யாரெல்லாம் வேண்டாம் 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 என்று ஒதுக்கினார்களோ அந்த வேண்டாம் தான் எங்களுக்கு வேண்டும் என்று ஜப்பானிய நிறுவனம் அந்த வேண்டாம் என்கின்ற பெண்ணை தன்னுடைய நிறுவனத்தில் பணியாளராக அமர்த்தியதோடு மட்டுமில்லை, 22 லட்சம் ரூபாய் சம்பளத்தை கொடுத்த அந்த பெண்ணை இந்த சமூகம் உயர்த்தியது என்று சொன்னால் எதை நோக்கி போக வேண்டும் என்ற திட்டமிட்ட பாதை இன்றைய இளைய சமுதாயத்திற்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் சரியான திசையில் போய்கொண்டிருக்கிறார்கள். தடை அதை உடை, பல சரித்திரம் படை என திட்டமிட்ட பாதையில் இளைய சமுதாயம் சென்று கொண்டுதான் இருக்கு. இப்போ நம்ம வீட்லிங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்தாங்கன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு 10 பேர் சேர்ந்துட்டோன்னு வச்சுங்களேன், அம்மா மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போயிடுவா. சாப்பாடெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு எல்லாத்தையும் குழம்பு ரசம் காய் எல்லாத்தையும் ஒரு உருண்டை சோறாக பிடிச்சி நீ ஒரு வாய் சாப்பிடு தங்கம், நீ ஒரு வாய் சாப்பிடு தங்கம்னு அந்த உருண்டை சோறை பிடித்து பிடித்து பாசமாக பிள்ளைகளுக்கு கொடுத்து அழகு பார்ப்பாள். ஆனால் ஒரு பொது தளத்திலே ஒரு தாய் போய் உட்காந்துக்கிட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடியிருந்த போது உருண்டை சோறை உருட்டி உருட்டி கொடுத்து பாசத்தை வளர்த்தால் எந்த இடம் தெரியுமா? சல்லிக்கட்டுக்காக மெரினாவிலே இளைஞர்கள் ஒன்று கூடிய போது ஒரு தாய் அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு அத்தனை இளைய சமுதாயத்திற்கும் பாசத்தோடு உருண்டை சோற்றை பரிமாறினாள் என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு வாசகத்தை பதாகையை ஏந்தி இளைஞர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். என்ன வாசகம் தெரியுமா? என்ன வாசகம் தெரியுமா? இந்த கொம்பனை அடக்க எங்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள், எங்கள் இளைஞர்களை அடக்க எந்த கொம்பனாலும் முடியாது என்கின்ற வாசகத்தோடு அமர்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் ஐயா, எங்கள் இளைஞர்கள் போராட்ட களத்திலும் ஜெயிப்பார்கள், இணைய தளத்திலும் ஜெயிப்பார்கள் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலங்க. ஐயா, 4 இளைஞர்கள் சேர்ந்தா வெட்டி பேச்சு தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில 4 இளைஞர்கள் ஒன்று கூடினால் வெட்டி பேச்சு பேசுவார்கள் என்று சாதனை வானில் வலம் வரக்கூடிய இடம் எது என்று கேட்டால் அதுதான் இன்றைய இளைஞர்களுடைய காலங்க. ஐயா, இத்தனை இளைஞர்கள் இங்க இருக்காங்க. ஒரு செய்தி நான் சொல்றேங்க. படைத்தவன் மட்டும் கடவுள் கிடையாதுங்க, படைத்தவன் மட்டும் கடவுள் கிடையாதுங்க, பயிரிடும் விவசாயியும் நமக்கு கடவுள் தான். கடவுள் நமக்கு சோறு போடுவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க, கடவுள் சோறு போடுவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் படைத்த கடவுளுக்கே படையில் சோறு போடுபவன் விவசாயி என்கின்ற தெய்வம் என்பதை உணர்ந்தாங்க ஒரு இளைஞன்.
துபாயில வேலைங்க. அந்த இளைஞனுக்கு எங்க தெரியுமா வேலை? துபாயில வேலைங்க. லட்சக்கணக்கில் சம்பளங்க. ஒரு முறை கிராமத்துக்கு வரான். கஜா புயல் வந்திருந்தது. அந்த கஜா புயல் வந்திருந்த அந்த மாவட்டத்தை வந்து பார்க்கறான். என்னுடைய விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா? என்னுடைய தஞ்சாவூர் மாவட்டம் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்குதான்னு தன்னுடைய லட்சக்கணக்கான வருமானம் தரக்கூடிய வேலையை தூக்கி எறிஞ்சாங்க. வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இளைஞன் என்ன தெரியுமா செய்தான்? நீரின்றி அமையாது உலகு என்று சொன்ன வரிகளுக்கு ஏற்ப நீர் ஆதாரங்கள் எங்கெங்கெல்லாம் குறைவாக இருக்கிறதோ, வறட்சியாக இருக்கிறதோ அத்தனை நீர்நிலைகளையும் புதுப்பிக்க ஆரம்பித்தாங்க அந்த இளைஞன். இன்றைக்கு தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கென்யா வரைக்கும் 250 ஏரிகளை தூர்வாரி அந்த ஏரி மனிதன் என்கின்ற பட்டத்தை பெற்ற நிமல் ராகவன் என்ற இளைஞன் சாதனை வானில் வலம் வருகிறான் என்று சொன்னால், இளைஞர்கள் செல்லக்கூடிய பாதை திட்டமிட்ட பாதை என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க. ஐயா, ஒரு ராணுவ வீரன்க, இளைஞன்க, ராணுவ வீரன்க கிராமத்துக்கு வந்து அம்மாவை பார்த்துட்டு திரும்ப கிராமத்திலிருந்து ராணுவத்துக்கு திரும்பி போறான். அப்ப அவ தாய் அவங்களை பார்த்து கேட்கிறான், பிள்ளைய பார்த்து, ஐயா ஐயா எப்பையா திரும்பி வருவேன், திரும்பி எப்பையா வருவேன் அப்படின்னு கேட்டபோது அந்த இளைஞன் சொன்னா, அந்த ராணுவ வீரன் சொன்னா, அம்மா அம்மா நான் எப்ப திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியாதுமா, நான் எப்ப திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியாதுமா, நான் திரும்பி வருகின்ற பொழுது ஒன்னா தேசிய கொடி என் கைகளில் இருக்கும், இல்லை என்றால் தேசிய கொடி என் உடலின் மீது போர்த்தப்பட்டு வருவேன் அம்மா என்று ராணுவ வீரன் எழுச்சியோடு சொல்கிறான் என்று சொன்னால், இன்றைய இளைஞர்கள் சாவுக்கு பயப்படுபவர்கள் அல்ல, அந்த சாவையே பயப்பட வைக்கக்கூடிய ஆற்றல், திட்டமிட்ட பாதையில் செல்லக்கூடிய ஆற்றல் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு இருக்கிறது என்று சொல்லி சோம்பி கிடப்பவர்களுக்கு ஏணி கூட எதிரிதான், எழுந்து நடப்பவர்களுக்கு திரியும் தோணிதான். இளைஞர்களே, தடைகள் உங்களது பயணத்தின் படிக்கற்களாகட்டும், புயல் உங்களது மொழியாகட்டும், தேடல் உங்களது மூச்சாகட்டும், உங்களுக்கு வழிகாட்டி இல்லை என்று நீங்கள் வருத்தப்படாதீர்கள். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உலகிற்கே வழிகாட்ட பிறந்தவர்கள் என் இளைய சமுதாயம் என்பதை நினைத்து முன்னேறுங்கள். வாழ்க்கை வெற்றியின் மடியில் தவழும் என்று சொல்லி இன்றைய இளைய சமுதாயம் திட்டமிட்ட பாதையிலே தான் செல்கிறது என்ற நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல மிகச்சிறப்பான ஒரு கைத்தட்டல் கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் பேசக்கூடிய பேச்சாளர் நேரமின்மையின் காரணமாக உங்களை என் சகோதரர்கள் வந்திருக்கீங்க, உங்களை அதிக நேரம் அமர வைக்க மாட்டோம். வெகு சிறப்பாக வெகு விரைவாக நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்ய போகிறோம். இன்னும் 2 பேச்சாளர்கள் ரொம்ப மிகச்சிறப்பாக பேசிய வளர்மதி ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பேச்சு நல்லா இருந்தது சொன்னால் நீங்கள் நல்ல ஒரு கைத்தல் கொடுத்து அவங்கள ஒரு பாராட்டு கொடுங்க. ஒரு ஆளுமையான ஒரு பேச்சு. இன்னும் மிகச்சிறந்த ஒரு இடத்திற்கு அவர் வருவார், உலகமே போற்றக்கூடிய இடத்தில் நிச்சயம் இருப்பார் என்று ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய அற்புதமான மாணவ மணிகளின் கைத்தட்டலோடு சென்னை மீடியா சார்பாகவும் வளரும் தமிழகத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி இதற்கெல்லாம் பதில் சொல்ல கலைஞர் புகழ் என் இனிய நண்பர் வாங்க பவானி பாராட்டு கொடுங்க. அறந்தர் உறுதி இந்த கிழமை உயர்த்தந்து சிறந்தொழில் மொழியாய் இந்த சிந்தனை பொருளாய் உள்ள முறைந்திரு தமிழே, எல்லா உலகம் வளர்ந்த தாயே, நிறைந்திட நெஞ்சம் இன்பம் நிலைத்திட அன்னை தமிழே, உன் பாதம் தொட்டு முதலிலே வணங்குகிறேன். சபாஸ். நடுவர் அவர்களே, நாம் எல்லா நிகழ்விலும் அன்னை தமிழை வணங்கிவிட்டு தான் நிகழ்வை நாம் துவங்குகிறோம். என்ன காரணம்னு சொன்னா, உலகத்திலே எத்தனாயிரம் மொழிகள் இருந்தாலும் நம்முடைய செம்மொழி அந்தஸ்து பெற்ற நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழிக்கு இருக்கிற சிறப்பு உலகிலே வேறு எந்த மொழிக்கும் கிடையாது. உண்மை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் நம்ம இந்தியாவுக்குள்ளே எடுத்துக்குவோம். இப்போ ஆந்திராக்காரர் ஒருத்தர் தெலுங்கு பேசுகிறார், அவர் பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ அவர் தெலுங்குன்னு சேர்த்திக்க முடியாது. சந்திரசேகர் தெலுங்கு, சுப்பிரமணி தெலுங்கு அப்படின்னு சேர்த்திக்க முடியாது. ஒரு கன்னடம் பேசுகிறவர் ராஜ்குமார் கன்னடம், இல்லை மாதவன் கன்னடம் அப்படின்னு சேர்த்திக்க முடியாது. ஒரு மலையாளம் பேசுகிறவர் மம்முட்டி மலையாளி, இல்லை மோகன்லால் மலையாளம் சேர்த்திக்க முடியாது. ஆனால் நம்முடைய செம்மொழி தாய்மொழியிலே தான் நம்முடைய பெயரையே நம்முடைய மொழியாக தமிழ்ச்செல்வன், தமிழழகன், தமிழரசன், தமிழ்ச்செல்வி என்று மொழியையே தன்னுடைய பெயராக வைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மொழி நம்முடைய தாய்மொழி. அப்படிப்பட்ட நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியையும்
நடுவர் மக்களையும் நடுவர் பெருமகனாரையும் எனதனையும் ஏதனையும் அனைவரையும் அன்போடு இந்த நேரத்திலே இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்றுடைய அன்பான வணக்கத்தை அற்புதமாக தெரிவித்துக் கொண்டு இந்த சென்னை மீடியா நண்பர்கள் நடத்தக்கூடிய இந்த அற்புதமான விழா உண்மையிலேயே எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வளரும் தமிழகம் சேனல் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அண்ணன் சௌகத்தில் அவர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கெல்லாம் இங்கே அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, என்னுடைய அன்புக்குரிய தம்பிகள், என்னுடைய சகோதரர் நல்ல கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா இன்றைய பொழுது இன்னொரு நாளைக்கு கிடைக்காது. நான் உங்களை திட்ட மாட்டேன், நாங்கள் இங்கே திட்டுறதுக்கு வரல. ஏன்னா என்னுடைய அன்பு சகோதரி வளர்மதி இதுக்கு முன்னாடி வந்து பேசுறாங்க, நாங்கள் ஒண்ணுமே சொல்லலைங்க. அந்த அம்மா பாவம் இருந்த கோபத்தை எல்லாம் இங்கே கொண்டு வந்து ரொம்ப வெறியா திட்டிட்டு போய் உட்காந்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, காலையில் சொன்ன மசால் தோசை வரல, அதுக்குள்ள நாங்கள் கிளம்பிட்டோம் ஹோட்டல்ல இருந்து. அந்த அம்மா இன்னும் அந்த கோபத்திலேயே இருக்காங்க. ஆமாம், அந்த மசால் தோசை கோபம் இன்னும் வளர்மதிக்கு தீரலைங்க, வேற ஒன்றும் கிடையாது. நாங்கள் எங்கள் இளைஞர்களை பற்றியோ அவருடைய போராட்ட குணங்களை பற்றியோ அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு போராடி என்னுடைய இளைஞர் சாதிக்கவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. இந்த நாட்டிலே நோட்டுக்கு பிரச்சனை என்றாலும், நீட்டினால் பிரச்சனை என்றாலும், மாட்டினால் பிரச்சனை என்றாலும் என் மகன் வந்து நிற்கிறவர்கள் என்னுடைய இளைய சமுதாயம் தான். நாங்கள் இல்லை என்று ஒருபோதும் சொல்லவில்லை நடுவர் அவர்களே. ஆனால் இந்த இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தை இந்த இளைய தலைமுறை தன்னுடைய திட்டமிட்ட பாதையை விட்டு எங்கே விலகி செல்கிறது என்பதுதான் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்கள், திரைப்படங்கள், இந்த சமுதாயங்கள் தான் இந்த இளைஞனை திசை மாறி செல்ல வைக்கிறது. நீங்க சொல்றத பார்த்தா செல்போன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாடு சீரழிஞ்சிருச்சு. இந்த சமூக வலைதளங்களும் இந்த திரைப்படங்களும் தான் இந்த இளைஞனை தடமாறி செல்ல வைக்கிறது. அப்ப லேண்ட்லைன் போன் எல்லாம் இருந்தப்ப நம்ம வீட்டுல உட்கார்ந்து எடுத்து பேசுவோம், அப்பெல்லாம் நாடு நாசமா போகலையா? ஒண்ணு இல்லைங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பது சொன்னாங்க பாத்தீங்களா? இன்றைய சூழ்நிலை எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாகவும் தீயவனாகவும் இந்த சமுதாயத்தின் பார்வையிலே அப்படிங்கிறதா உண்மை. நான் ஒன்று கேட்கட்டுங்களா? சொல்லுங்க. எங்க நீதியரசர் ஐயா அமர்ந்திருக்கிறாரு, எழுத்தாளர் ராதாகிருஷ்ண ஐயா உட்கார்ந்திருக்கிறாரு. சொல்லுங்க. அற்புதமான கல்லூரி மாணவர் இருக்காங்க. இந்த லேண்ட்லைன் போன் இருந்தப்ப எப்படி இருந்ததுங்கிறத நீங்க பலகுரல் மன்னன் சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் அறிமுகப்படுத்தினேன். அது வேறையா? சரி. அந்த பலகுரல்ல மரியாதைக்குரிய அன்பு மாணவ மணிகளே, விழா பெரியோர்களே, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு நடிப்பின் உச்சம், எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அப்படிப்பட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் கேஆர் விஜயா அம்மாவும் அந்த லேண்ட்லைன்ல பேசிக்கிட்ட விஷயத்தை ரொம்ப பிரமாதமா பேசக்கூடிய அற்புதமான கலைஞன் பவானி பால் அவருக்கு நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க. அந்த குரலை இந்த ரசிகர்களுக்காக கொடுக்க பார்க்கலாம். ஒண்ணு நீங்க கேட்டதுக்காக நடுவர்களே, ஒரு பழைய திரைப்படம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கேஆர் விஜயா நடிச்ச படம் திரிசூலம் ஒரு படம். ஐயாவுக்கு தெரியும், நீதியரசருக்கெல்லாம் தெரியும், திரிசூலம்ங்கிற ஒரு படம். அந்த படத்தில் சிவாஜி கணேசன் தன்னுடைய மனைவியை பிரிஞ்சிருவாரு. பிரிஞ்சு ஒரு 25 வருஷம் கழிச்சு லேண்ட்லைன் போன் பேசும்போது கிராஸ் டேக்ல அந்த அம்மாவுடைய குரல் கேட்கும். அப்ப சிவாஜி கணேசன் கேஆர் விஜயாவும் எப்படி பேசியிருப்பாங்க, அந்த படத்தில் எப்படி பேசியிருப்பாங்க பாருங்க. அன்னைக்கு லேண்ட்லைன் போன், எந்த பிரச்சனையும் இல்லை குடும்பத்தில். அப்ப எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இப்ப திரிசூலம் படத்தில் சிவாஜி கணேசனும் கேஆர் விஜயாவும் லேண்ட்லைன் போன்ல பேசுவாங்க. யாரு? சுமதி, சுமதி, நான் ராஜசேகர் பேசுறேன். சுமதி எங்க இருக்கு? ஐயோ, என்னங்க என் தெய்வமே, நான் உங்க சபதி பேசுறேங்க. எப்படி இருக்கீங்க? சுமதி, சுமதி ஞாபகம் இருக்கா? என் பரதேவிக்கு ஒரு குழந்தை பேட்டி பிரசன்ட் பண்ணேன். உனக்கு தங்கத்திலான குங்குமத்துவல் கொடுத்தேன். இப்போ என்ன கேட்டேன்? உன்னால குங்குமத்து கலகா, குங்குமத்தால உனக்கு கலகான்னு கேட்டேன். அப்ப கோடி நட்சத்திரம் விழுந்து அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சியே. சுமதி என்னக்கு என்னக்கு மலர் கொடுத்தே கையுலங்க வலையலிட்டே எந்தன் ராஜாத்திக்கு நானே. இது அந்த காலங்க. நாங்க சமூக ஊடகங்கள் எங்க இந்த காலத்துல கெட்டி சீரது நாங்க இன்னைக்கு சொல்றோம். அந்த காலத்துல சிவாஜி கணேசன் பொண்டாட்டிட்டு லேண்ட்லைன் போன்ல பேசலாம்ல, அது மாச கடைசியா உங்களுக்கு தெரியும். லேண்ட்லைன் போன்ல பேசணும்னா மாச கடைசியில் தான் பில்லு கட்டணும். ஆனா செல்போன்ல அப்படி கிடையாது. 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம்னா 35 ரூபா தான் ஏடாகும், 5 ரூபா ஜிஎஸ்டி பிடிச்சுக்குவான். இன்னைக்கு போய் சிவாஜி கணேசன் இப்போ வந்து செல்போன்ல சிவாஜி கணேசன் கேஆர் விஜயா பேசுறாங்க. இப்ப செல்போனுக்கு வரேன் 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு. இப்போ அதே சிவாஜி கணேசன் இந்த காலத்துல 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு பொண்டாட்டிட்டு பேசினா எப்படி இருக்கும்? எப்படி? 50 ரூபாய்க்கு தான் 50 ரூபா, 35 ரூபா தான் இருக்கு. ஹலோ, யாரு? சுமதி,
சுமதி, ஹலோ சுமதி, சுமதி டவர் கிடைக்கிற கொஞ்சம் சுமதி வெளியில வர சுமதி, சுமதி எங்க இருக்க? ஹலோ சுமதி, சார்ஜ் வேற போயிரு போல இருக்கு சுமதி. ஹலோ ஹலோ ஹலோ, என்னக்கு என்னக்கு உங்க சுமதி பேசுறேங்க. 26:40 நிமிஷம். சுமதி ஞாபகம் இருக்கா? என் பர்த்டே ஒரு குளத்தை பேட்டிக்கு பேச பண்ண 35 ரூபா 25 நிமிஷம். நோ பேலன்ஸ் இன் யுவர் செல்போன், ப்ளீஸ் ரீசார்ஜ். இன்னைக்கு மனுஷன் வாழ்க்கையில ரீசார்ஜ் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. என்னங்க இன்னைக்கு செல்போன் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு என்னங்க மனுஷன் நிம்மதியா இருக்க முடியும்? ஒண்ணு இல்லைங்க, போன வாரம் என் வீட்டுல என் செல்போனை காணோம். நான் தொலைவரம் கிடைக்கல. என் மனைவியை கூப்பிட்ட, எம்மா உங்களோட போனை கொடு, ஒரு ரிங் விடுறேன், என் போன் ரிங் ஆகும், நான் கண்டுபிடிச்சிக்கிறேன்னு. இந்தாங்கன்னு கொடுத்தா, நானும் வாங்கி என் நம்பரை தொலைவறேன். என் பேரை என் ஒய்ஃப் போட்டு வச்சிருக்காங்க. என்னங்க? புருஷன் 1 புருஷன் 2ன்னு. நீங்களாம் சிரிக்கிறீங்க. என் மனசு எவ்வளவு வேதனை ஆச்சு தெரியுமா? பையன் புனித எங்க வாடி அப்படின்னு. ஏங்க அப்படின்னா, என்னடி புருஷன் 1 புருஷன் 2ன்னு போட்டு வச்சிருக்கேன்னு. ஏன் நீங்க மட்டும் ஈரோடு பிரபு 1, ஈரோடு பிரபு 2, ஈரோடு பிரபு ஜியோன்னு போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா. நல்ல வேலைடி, நீ இதோட நிறுத்திக்கிட்ட. என் பையன் அவன் போன்ல அப்ப 1 அப்ப 2 அப்ப 3ன்னு போட்டானா என் குடும்பம் என்னங்க அநியாயமா இருக்கு. நாங்க இதைத்தான் சொல்றோம், வேற ஒண்ணும் சொல்ல நடுவர்களே. போன பொங்கலுக்கு இந்த இளைய சமுதாயம் எப்படி இருக்க பாருங்க. போன பொங்கலுக்கு என் பக்கத்து வீட்டு பொண்ணு பெங்களூர்ல வேலை பார்க்குற ஐடி கம்பெனியில வேலை பார்க்குற பொண்ணு வந்துருச்சு பொங்கலுக்கு. காலையில 6 மணி நான் எந்திரிச்சு வந்து பார்க்கிறேன், அந்த பொண்ணு அப்படியே வாசல்ல கோலம் போட்டு பொங்கல் வச்சிட்டு இருக்கு. எனக்கு ஒரே சந்தோஷம். ஆக இந்த தேசம் முன்னேறி கொண்டிருக்கிறது, தமிழனுடைய பண்பாடு கலாச்சாரம் பாதுகாத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆசையா பார்த்தேன். அந்த பொண்ணு அந்த பொங்க பானைக்குள்ள கரண்டி விட்டு இப்படி இப்படி கலரிட்டே இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் பார்க்கிறேன், அந்த பொண்ணு அந்த பொங்க பானைக்குள்ள அந்த கரண்டி விட்டு கலரிட்டே இருக்கு. நான் சொன்னேன், அம்மா நீ வைக்கிறது பொங்கல், இப்படி கலரிட்டே இருந்தா அது கஞ்சி ஆயிடும், கலரக்கூடாதுமா இப்படின்னு. சும்மா இருங்க அங்கிள், நானே பொங்கல் வைக்கிற மாதிரி செல்ஃபி எடுத்து போன் தவறி உள்ள வந்துருச்சு, அதை தொலாவிட்டு கேட்குது. 40,000 ரூபாய் போனா உள்ள பொங்க பானைக்குள்ள கிடக்கு. இது கூட பரவாயில்ல. இதே மாதிரி தாங்க எங்க மாமா வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணுங்க, அந்த பொண்ணு ஐடியில் தான் படிக்குது, ஐடியில் தான் ஒர்க் பண்ணுது அந்த பொண்ணு. ஆனால் ஒன்று, அந்த பொண்ணு நேர மாதம் கர்ப்பிணியாக இருந்துச்சு. நல்லா கவனிக்க நண்பர்களே, இந்த நாடு எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அந்த பொண்ணு நேர மாதம் கர்ப்பிணியாக இருக்கு. எங்கள் பக்கத்து வீடு அந்த பொண்ணு எப்போ குழந்தை பிறக்குன்னு தெரியாது. ஒரு நாள் நைட்டு 1 மணி இருக்கும், என் வீட்டு கதவை தட்டுறாங்க, தம்பி 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 தம்பின்னு. நான் எஞ்சி வந்து கதவை திறக்கிறேன். அந்த அம்மா, அம்மா என்ன சொன்னேன், கண்ணு நம்ம பாப்பா நித்யாவுக்கு வயிற்று வலிக்குது, ஒரே அழுகிறா, ஒரே சத்தம் போடுறா, என்னன்னு தெரியல, வாங்க நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகலாம். நான் படப்படப்பட நான் உடனே ரெடியாகி அந்த பொண்ணை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறேன். ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறேன். வெடிக்கால 4 மணிக்கு கொண்டு ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் பண்றேன். வெடிக்கால 6 மணி அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போறாங்க. காலையில 8 மணிக்கு அந்த பொண்ணுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. காலையில 9:30 மணிக்கு கொண்டு வந்து படுக்க வச்சுட்டாங்க, பெட்ல படுக்க வச்சுட்டாங்க. சரியா மதியம் 12 மணிக்கு அந்த பொண்ணுக்கு சுயநினைவு வந்தது. இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்குன்னு பாருங்க. சரியா 12 மணிக்கு அந்த பொண்ணுக்கு சுயநினைவு வந்தது. அந்த பொண்ணு அப்படியே மெதுவா கண்ணை திறந்து பார்த்து இப்படி 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 தொலைவனா. நான் கூட நினைச்சேன், அம்மா அந்த பாப்பா குழந்தையை தேட மாட்டிருக்கு, குழந்தைகளுக்கு கல்ல காட்டுங்கன்னா. அந்த பொண்ணு இப்படி இப்படி தொலைவிட்டு எங்க செல்போனை காணாங்க. பிரசவ வழியிலிருந்து தூங்கி போது இன்னைக்கு செல்போனை தேடுது பாருங்க. இந்த உலகம் இந்த செல்லின் பாதையில எப்படி செல்லரித்து போயிருக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய அருமையான பாதம். இந்த ரசிகர்களுக்காக ஒரே ஒரு குரல் சொல்லி நீங்க அமரலாம், நேரம் முடிந்தது. நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களை வைத்து இந்த சமூகத்திற்கு ஒரு செய்தியை சொல்லி நீங்க நிறைவு பண்ண முடியும். மைக்குடையதை கூட வச்சுக்கோங்க. நடுவர்களே, காலத்தில் அருமை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒன்றும் இல்லை நண்பர்களே, என்னுடைய நடுவர்கள் கேட்டுக்கொண்டு என்னன்னா, இன்றைய சமுதாயத்தை அன்றைக்கு எப்படி இருந்தார்கள் ஒரு படித்த இளைஞர்கள் என்பதை கேட்பதற்காக என்னுடைய நடுவர்கள் அன்போடு சொல்லிக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, ரத்த கண்ணீர் ஒரு திரைப்படம் ஐயா பார்த்துருக்கீங்களா? ரத்த கண்ணீர் தம்பி, அதை பார்க்காதவங்க பாருங்க, எல்லாரும் பார்க்கணும், என்னுடைய சகோதரிகள் பார்க்காத சகோதரிகள் பார்க்கணும். ரத்த கண்ணீர் ஒரு படம் இல்லைங்க, அது ஒரு பாடம். ரத்த கண்ணீர் ஒரு படம் இல்லை, அது ஒரு பாடம். அதுல பாத்தீங்கன்னா நடிகர் எம்.ஆர். ராதா வெளிநாட்டில் படிச்சுட்டு வருவார். அவர் படிச்சுட்டு வரும்போது ரொம்ப திமிரா ரொம்ப தன்னாவிட்டா இருப்பார். ஏன்னா ஃபாரின்ல படிச்சுட்டு வராரு. அவர் எப்படி பேசுவார்னா, நம்மள மாதிரி ஏழை மக்கள்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் எம்.ஆர். ராதா எப்படி தெரியுமா பேசுவாரு?
Ladies and gentlemen, நான் பேசுகிற இந்த கூட்டத்துக்கு சீமான்களும் சீமாட்டிகளும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து மேலை நாடுகளில் மேலை நாட்டு தொழிலாளிகள் அப்படி வாழ்கிறார்கள் இப்படி வாழ்கிறார்கள் என்று சொல்வார்கள். அது அவர்களது தலையெழுத்து. இது உங்கள் தலையெழுத்து. தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு பேசுவது நடுவர் அவர்களே. இன்னைக்கு இந்த டிவி சீரியல்களாலையும் இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்களாலையும் இந்த செல்போனாலையும் இன்றைய இளைஞர் சமுதாயம் திட்டமிட்ட பாதையிலிருந்து விலகி செல்கிறது என்பதை சொன்னாங்க. ஏங்க கூமாப்பட்டி வாங்க அப்படின்னாங்க. எங்க ஹேமா பாட்டி வளர்ந்து சொன்னாங்க கூமாப்பட்டி வாங்கன்னு. இன்னைக்கு ஒரு கடையில் வந்து ஒரு அம்மா தண்ணி கேட்குது. அந்த கடைக்காரர் கேட்கிறாரு, அம்மா அக்வாஃபினா இருக்கு வேணுமா, பிஸ்லரி வாட்டர் வேணுமாங்கிறாரு. அந்த அம்மா சொல்லி எனக்கு கூமாப்பட்டி தண்ணி தான் வேணுங்குது. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மீது தாக்கத்தை உருவாக்கிறது என்று சொல்லி, ஆக இந்த சமூக வலைதளங்களில் நல்ல செய்திகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சினிமா நடிகர்கள் பின்னால் செல்லக்கூடிய அந்த தவறான விஷயங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமே தவிர எங்கள் இளைஞர்களும் எங்கள் இளைஞர்களும் எந்த வகையிலும் சோடை போனவர்கள் அல்ல. அவர்கள் ஒன்றும் திட்டமிட்ட பாதையில் சென்று நம்முடைய இந்திய தேசத்தை வல்லரசு ஆக்குவார்கள் என்ற நம்பிக்கையில் வாய்ப்புக்கு நன்றி பாராட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு கைதல் கொடுங்க. பலவர்கள் நல்ல அற்புதமான ஒரு மகா கலைஞன். சொல்லெடுத்து வாஞ்சமிகு சொல்லெடுத்து தித்திக்கும் சொல்லெடுத்து திகட்டாத சொல்லெடுத்து பேசுவதற்கு முன்னே வணக்கத்தை கூறுகிறேன் கையெடுத்து. இப்படி சொல்லணும். வணக்கம். 1 எலுமிச்சை கண்ணு, 2 ரோஜா பூ செண்டு, 3 முருங்கப்பட்ட தோல், 4 நாய்க்குட்டி வாழு, 5 அவரக்காய் பிஞ்சு, 6 அந்த பொண்ணை பாரு, 7 ஏணி மேல ஏறி, 8 குரங்கத்தலை வெட்டு, 9 தண்ணி வந்து 9, 10 பல்ல பார்த்து குத்து. எங்க மாணவங்க செல்வங்களோட கை தட்டல் தாங்க கெத்து. வந்தாரு, பேசினாரு. மை டியர் அங்கிள், இட்ஸ் வெரி வெரி ராங் அங்கிள். லக்ஷ்மி ப்ரோ, இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. ஆசை கவலை கட்டி சேர்ந்து வாழான சின்னாயால கட்டி கூடி வாழான கொழுந்தியால கட்டி கடைசியில் மண்ணாங்கட்டி ஆன போற 2 இளைஞர்கள் வந்து நீங்க பேசிட்டு போறதுல நீங்க பேச்சாவே எடுத்துக்காதீங்க. நான் சொன்னேன் ஆசைக்கு அவளை கட்டி சேர்ந்து வாழான சின்னாயால கட்டி கூடி வாழான கொழுந்தியால கட்டி கடைசியில மண்ணாங்கட்டியான 2 பேர். இதுக்காகவே தீர்ப்பு உனக்குதாம்மா. வாழ்க்கையில இந்தியாவை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு கொழுந்தியாவை பிடிக்கும். ஏன்னா கொழுந்தியாங்கிற பேருக்குள்ளேயே இந்தியா அடங்கி இருக்கு. கொழுந்தியா கொழுந்தியா ஒரு ஓப்பன கொழுந்தியாக நடுவரவர்களே, ஒரு பூ கோலம் போட்டா அது கேரளத்து பொண்ணு, ஒரு பூவால கோலம் போட்டா அது கேரளத்து பொண்ணு, ஒரு பூவே கோலம் போட்டா அதுதாங்க எங்க கோயம்புத்தூர் பொண்ணு. ஐயா, அன்பா இருந்தாலும் சரி ஆப்பா இருந்தாலும் சரி அள்ளி கொடுக்கறோம் தான் எங்க கோயம்புத்தூர் பசங்க இல்லைங்களா? வந்தாங்கன்னா இளைஞர்கள் திசை மாறி போயிட்டாங்க, இளைஞர்கள் திசை மாறி போயிட்டாங்க. இவருக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு நான் கேட்கறேன்? யாருக்கு? பாலனனுக்கு தான். இவருக்கு 1927 கல்யாணம் ஆச்சு. வருஷத்தை கேட்கல நடுவர்களே, வயசை கேட்டேன். 23 வயசுல கல்யாணம் பண்ணி 33 வயசுல 2 பிள்ளைய பெற்று திருவிழாக்கு போன இவரு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம குடும்பத்திற்காக மாடு போல பாடுபட்டு மாதமெல்லாம் கஷ்டப்பட்டு ஓடு போல தேய்ச்சிக்கிட்டு உருக்குழைச்சு நின்றுக்கிட்டு குடும்பத்திற்காகவும் அக்கா தங்கைக்காகவும் பாடுபட்டு 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 தன்னுடைய சுதந்திரத்தையும் தன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் புதைத்துக் கொண்டு குடும்பத்திற்காக பாடுபடுகிறானே இந்த காலத்து இளைஞர்கள். அவங்க எப்படிங்க திசை மாறி சொல்றாங்க நீங்க சொல்லலாம்? நேத்து மாநாடோட வைப் இன்னும் குறையிலையாட்டிருக்குது. வரும் இடியாப்பமே பண்ணிட்டு இருக்காதீங்கப்பா, வேற ஏதாவது பண்ணுங்க. எனக்கு போர் அடிச்சு போச்சு. இடியாப்பம், தோசை, இட்லி, பூரி, போண்டா, பஜ்ஜி, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கடவுளே கடவுளே. ஓகே நடுவர் அவர்களே,
ஆளுமா டோலுமா ஐசால கடி மாலுமா பேச்சு கலிஜினா கழட்டி விட்ட சாலுமா அரிக்கல்ல கறி இதான் தலைக்கு கை தட்டல அஜித் சொல்லுங்க நல்லா கை தட்டுங்க ஆளுமா டோலுமா ஐசால கடி மாலுமா பேச்சு கலிஜினா கழட்டி விட்ட சாலுமா நடுவர்களே நான் ஒரு மியூசிக் டீச்சருங்க. ஒரு சார் நான் ஒரு மியூசிக் டீச்சருங்க. நான் போய் கிளாஸ் எடுக்க போன ஒரு பையன் கிட்ட சொன்னேன், டேய் தம்பி ஒரு பாட்டு பாடுறா, இன்னைக்கு மிஸ்ஸுக்கு தொண்டை சரியில்லைன்னா. சரி ஓகேங்க மிஸ், நானே ஒரு பாட்டு ரீமிக்ஸ் பண்ணியிருக்கேன், நான் பாடுறேன்னு சொன்னான். என்ன பாட்டு? வருங்கால வைரமுத்து அனிருத்தி மிஞ்சிட்டேடா, நீ பாடுறா சாமி அப்படின்னு போட்டா பாருங்க பாட்டு. என்ன பாட்டு? சொல்றீங்களா டீச்சர், சொல்றீங்களா டீச்சர், சொல்றீங்களா டீச்சர், சொல்றீங்களா டீச்சர். நல்லா பாருமா, இவ்வளவு நேரம் முத்து சொல்லி எடுத்துன்னு வரல, சொல்றீங்களா டீச்சர்னு தம்பி கேமரா எடுத்துட்டு வந்துட்டாரு. சொல்றீங்களா டீச்சர், சொல்றீங்களா டீச்சர். கிளாஸ் டெஸ்ட் ஹோம் டெஸ்ட்ல ஒன்றும் இல்லைங்க, புக்கை எடுத்து படிக்க போனா மண்டையில ஒன்றும் ஏறலைங்க, இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட் சத்தியமா ஒன்றும் புரியலைங்க, கத்தி பாடம் படிச்சு வீணா போகுது எங்க சக்தி. சொல்றீங்களா டீச்சர், சொல்றீங்களா டீச்சர். இப்படி நடுவரவர்களே மாணவர்கள் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா, திட்டமிட்டு செயல்படுறாங்க. எப்படி தெரியுங்களா செயல்படுறாங்க? வாழ்க்கையை பிளான் பண்ணி பண்ணணும். நாங்களாம் வடிவேல் மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க பிளான் பண்ணி தான் செய்வோம். நடுவரவர்களே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், கேளுமா. நாக்க பிடிக்கிற மாதிரி கேளுமா. உங்களுக்கு பிதாஜி தெரியுமா? பிதாஜி தெரியும். குருஜி தெரியும். மாதாஜி தெரியும். சிவாஜி தெரியும். 2G தெரியும். 3G தெரியும். 5G தெரியும். LKG தெரியும். UKG தெரியும். மோனிகா பெலூஜி. என்னது? மோனிகா பெலூஜி தெரியாதேம்மா. இந்த கூட்டத்தகர எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியலையே. இப்ப பாடுறேன் கேளுங்க. நல்லா பாட்டு கேளுங்க. மோனிகா பெலூஜி நெருங்கி வந்தாச்சு, கடலே கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு. மோனிகா பெலூஜி எதிர்த்தா எனர்ஜி, தலைய சுத்த வைக்கும் சூறாவளி பொண்ணாச்சு. பட்டுன்னு பார்த்தாலே பல்சே தும்பாடி, கொடுவா மீனெல்லாம் கூத்தாடுமே, இரவ கலராக்கும் ஜிலேபி லேடி, சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே. மோனிகா மோனிகா லவ் யூ மோனிகா, பேபிமா மோனிகா, பத்திக்கிச்சுமா சிக்கிக்கிச்சுமா. இதுதாங்க மோனிகா. மோனிகான்னு எல்லாம் ஏன் கத்துறாங்க தெரியுமா? எல்லாம் நிக்காக்காக காத்திருக்காங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா சார்? நடுவர்களே இந்த காலத்து இளைஞர்கள் காதலுக்கு பின்னாடி போறாங்கன்னு சொல்றீங்களே, காதலுக்கு பின்னாடி போற ஆண்மகன் ஒரு பாட்டு பாடுறான், கேக்குறீங்களா? என்ன பாட்டு? பாட்டுல போயிரு. காதலுக்கு கண்ணில்லை அண்ணே, என்னை கண்டு கொள்ளவில்லை அந்த பெண்ணே, காதலுக்கு கண்ணில்லை அண்ணே, கலரா சேலையவ கேப்பா, வாங்கி தரலே நான் வேறால பாப்பா, கலரா சேலையவ கேப்பா, வாங்கி தரலே நான் வேறால பாப்பா. லவ்வுக்கு அர்த்தம் தான் டூப்பு, அதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையே டாப்பு, காதலுக்கு கண்ணில்லை அண்ணா. இது காதலுக்கு கண்ணில்லை பாட்டு. இதை இளைஞர்கள் பாணியில சொன்னா இன்னும் கைத்தட்டல் எப்படி வரும் தெரியுமா? சொல்லுங்க. தட்ட ரெடியா? ஆழ்வார்பேட்ட ஆண்டவா வேட்டிய போட்டு இருங்க, நமக்கு தான் டீலிங். டைமிங்கோட கை தட்டுங்க. ரெடி? ஆழ்வார்பேட்ட ஆண்டவா வேட்டிய போட்டு தாண்டவா, ஒரே காதல் ஊரில் இல்லையடா, காதல் போயின் சாதலா, இன்னொரு காதல் இல்லையா, கட்சி தாவல் இங்கே தர்மமடா, ஒரு டாக்டர் பொண்ணு நோ சொன்னா, நர்ஸு பொண்ண காதலி, கட்சி தாவல் இங்கே தர்மமடா. இடியாப்ப கண்டிப்பா உண்டு. நடுவர் அவர்களை இந்த காலத்து இளைஞர்கள் திசை மாறி செல்கிறார்கள் அவர்கள் சொன்னாங்க, நான் திட்டமிட்டு போறாங்கன்னு சொல்றேன். ஒரு செய்தி சொல்ல முடியுமா? வா 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 வா.
ஒன்னும் இல்ல நடுவர் அவர்களே, அந்த காலத்துல என்ன இருந்துச்சு? ஒரு வாட்ஸ்அப் இருந்துச்சா, இன்ஸ்டாகிராம் இருந்துச்சா, ஒரு ரீல்ஸ் போட முடிஞ்சதா, ஒரு யூடியூப் தான் இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லாம ஒழுக்கமா வாழ்றது வேற, ஒண்ணுமே இல்லாம ஒழுக்கமா வாழ்றது வேற. ஆனா எல்லாமே இருந்து ஒழுக்கமா வாழ்றாங்க பாத்தீங்களா இந்த காலத்து இளைஞர்கள். அதுதான் அவங்களை திட்டமிட்டு செயல்படுறது. சபாஸ் சபாஸ். மாணவர்களே, நாட்டின் நிதிய துடிப்புகளே, என்ன பண்ணாதீங்க டார்ச்சர். டீச்சர் அப்புறம் பெஞ்ச் மேல ஏறி நிக்க வச்சிருவாங்க. மாணவர்களே, நாட்டின் நிதிய துடிப்புகளே, உங்களுடைய கைவீச்சில் தான் நாட்டின் உயிர் மூச்சு இருக்கிறது. கூணிவிட்ட பாரதத்தின் நிமிர்த்த வந்திருக்கும் முதுகெலும்புகள் நீங்கள். படிங்க, நல்லா படிச்சு நாட்டையும் முன்னேற்றுங்க, உங்க வாழ்க்கையை முன்னேற்றுங்க, உங்க குடும்பத்தை முன்னேற்றுங்க என கூறி இந்த காலத்து இளைஞர்கள் எப்போதும் திசை மாறி செல்லவில்லை, திட்டமிட்டே செல்கிறார்கள் என கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு கைதறி கொடுங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் தீர்ப்பு எல்லாம் ஒன்றா வெளியே போறோம். இதுவரையில் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அமர்ந்து கேட்ட ஜானம்மாள் கல்லூரி மாணவ மணிகளுக்காக நான் நின்று கொண்டே தீர்ப்பு சொல்ல தயாராக இருக்கிறேன். உங்க கைத்தட்டல இந்த இடத்தையே ஒரு திருவிழாவா மாத்தலாமா? 2 பேச்சாளர், அதாவது 2 அணிகளும் பேசிய பேச்சாளருக்கு நல்ல ஒரு கைத்தல் கொடுங்க. திசை மாறிய பாதைக்கும் திட்டமிட்ட பாதைக்கும் இந்த ஜானகியம்மாள் கல்லூரியில் பேசியதற்காக நான் பெருமை கொள்கிறேன். நீதியின் குரல் கேட்க இந்த உலகமே காத்திருக்க, நீதி அரசரின் குரல் கேட்க இந்த உலகமே காத்திருக்க, இந்த சாமானிய சாதாரண ஒரு பேச்சாளரின் குரல் கேட்க இங்கே எதிரே நீதியே அமர்ந்திருக்கிறது. ஐயா அவர்களை வணங்கி இந்த மாபெரும் மேடையில் அற்புதமான மாணவ மணியை சந்திக்க வைத்த சென்னை மீடியா வளரும் தமிழகம் சௌக்கத்தின் சார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கல்லூரி முதல்வருக்கும் இயக்குநருக்கும் விருது பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இந்த பக்கம் நல்லா கைத்தட்டுறீங்களா? இந்த பக்கம் நல்லா கைத்தட்டுறீங்களா? போட்டி உங்களுக்காக நான் பாட ரெடி. ரெடியா? நான் ரெடி. நீங்க ரெடியா? நமக்காக பேசிவிட நான் ரெடி. அட எங்களுக்கு கைகள் தட்ட நீங்க ரெடியா? நமக்காக பேசிவிட நான் ரெடி. அட எங்களுக்கு கைகள் தட்ட நீங்க ரெடியா? ஜாலி ஜாலியா இருக்கிறப்ப ஜாலியா இருக்கணும். நல்ல வாங்கிக் கொள்ள வேண்டும். டாக்டர் சொன்னீங்களா? டாக்டர் ரூம்ல ஒரு வார்த்தை சொன்னாரு, நாம என்ன வேணாலும் ஆடலாம். மரியாதைக்குரிய நீங்கள்லாம் என்னுடைய மகன் பேபி, நாம என்ன வேணாலும் ஆடலாம். ஆனால் ஆடுகிற ஆட்டத்திற்கெல்லாம் என் டீலுக்கு நீங்க ஒத்து வரீங்க, உங்க டீலுக்கு நான் ஒத்து வரேன். ஜானகியம்மாள் கல்லூரி மாணவர்கள் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பார்த்ததே எனக்கு மகிழ்ச்சி தான். ஆளுமா டோலுமா ஐசாலக்கடி மாலுமா பேச்சு கல்லி சின்ன கழட்டி விட்டா சாலுமா அரிக்கல்லு கறி கல்லு கொத்து விட்டா கல்லு பழிச்சு உனக்கு என்ன எனக்கு என்ன. சபாஸ் என்ன ஆளுமா சொல்றாங்க. இப்ப நீங்க பாடுங்கம்மா. மைமா பேரு தாண்டா ஆல் யுவர் பியூட்டி ஃபைன் குவாலிட்டி. நல்ல கைத்தறி கொடுங்க சார் அந்த பசங்களுக்கு. அருமை 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 அருமை. இப்ப நான் பாருங்க சொல்லணும், அடுத்து சொல்லுவாங்க பாருங்க. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் நோய் நோயா உங்களுக்காக தான் வந்திருக்கேன். நல்ல இப்ப எல்லாம் பசங்களை ரீமிக்ஸ் பண்ணாங்க, அதனால தான் நல்லா கை தட்டுறாங்க. ஒண்ணுல ஒரு பாட்டு, ஒரு பாட்டி செத்துருச்சு. அந்த பாட்டி செத்ததுக்கு பாடுறேன் பாருங்க. நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தையிட்டு வை. இந்த பாட்டை மாத்தி பாடுறான். பாட்டி கொண்டு வா கட்டிலில் படுக்க வை, எட்டனா கொண்டு வா நெத்தியில் ஒட்ட வை. இன்று முதல் இரவு, இன்று முதல் இரவு எங்க பாட்டிக்கு அளவு. பையா ஒழிக்கவா இல்ல புதைக்கவா நீ வா. ஓ நல்ல கைத்தறி வச்சுக்கிறீங்க. ஏன்னா இது டிஜிட்டல் ரீமிக்ஸ் காலம், அதனாலதான் பையன் பட்டையை கிளப்புறான். நீங்க தட்டி ஆடுற மாதிரி பாட்டை கொடுக்கிட்டா வாங்கம்மா. இப்போவாது நீங்க வந்தீங்களே வாங்க
நிகழ்ச்சி முடிகிறப்போ அந்த இவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தல் கொடுங்க. இவங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன். சுத்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா மயிலாட வந்தாளா அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. ஆனா ஜானகி அம்மாள் கல்லூரி மாணவ மணிகள் மனசுல தங்கங்க. அந்த தங்கத்துக்காகவே பாட்டா பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வோம் நல்லதே செய்வோம் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். ஆனா என்ன ஒரு வைப் அந்த லாஸ்ட்ல பஞ்சு அதை அசத்துறீங்கப்பா. இந்த நிகழ்ச்சியோட வெற்றி காரணமே நீங்க தான். உங்க மனசுல இருக்கிற தேசிய கீதம்லாம் எனக்கு என்னன்னு தெரியும். தேன்மொழி தேன்மொழி வாடி போச்சு ஏன் செடி இல்லையா? வேற என்ன? தளபதியா? கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி இந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி ஒன்னு தனியா. என்ன பாட்டு? மறுபடியும் தளபதியா? தலைவரா? சூப்பர் ஸ்டாரா? ரஜினிகாந்த் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சந்தோஷமா இருங்க, ஆனா வாழ்க்கையில நீங்க எல்லாம் அந்த கல்லூரி முடிச்சிட்டு போறப்ப எப்படி தெரியுமா இருக்கணும்? உன் கை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்குள்ள எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ள சக்தி இருக்கு அதை உசுப்பிட வழிபாரு, சுபவேளை மாலை நாளை சூடிடு. அட எவனுக்கு என்ன பலம் எவனுக்கு என்ன குணம் ஒருவரும் கண்டதில்லையே, ஒரு விதைக்குள்ள அடைபட்ட ஆலமரம் கண் விழிக்கும் அதுவரை பெருமணமே, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. எஸ்டிஆரா? சரி, நான் நீங்க சொல்ற கண்டிஷன்ல எஸ்டிஆரோட நிறைவு பண்ணி அதுக்கப்புறம் நான் பேசுற ஒரு 5 நிமிடம் மட்டும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? எஸ்டிஆர் பாட்டு கலக்கண பாட்டு, தமிழ்நாட்டே கலக்கண பாட்டு. அந்த பாட்டை வச்சு நான் உலகம் முழுக்க பயணம் பண்ணேன். துபாய், மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் போனேன். அது என்ன பாட்டு தெரியுமா? எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி, அரைச்சமாவ அரைப்போமா தோச்ச துணிய துவைப்போமா, எம்மா 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 எம்மம்மா எம்மா எம்மா எம்மா. இது எஸ்டிஆர் பாட்டு, டிஆர் பாடினாரு. ஆனா இந்த அற்புதமான இந்த மாணவ மணிகள் ரசனைக்காக சென்னை மீடியா சார்பாக வணக்கம் அந்த வளரும் தமிழகம் சேனல் சார்பாக இந்த பாட்டை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுறாரு. கைத்தட்ட ரெடியா இருக்கீங்களா? எம்மாடி ஆத்தாடி பாட்டை உங்களுக்காக புரட்சி தலைவர் பாடுறாரு. ரெடியா? சகோதரி நீங்களும் கைத்தட்டலாம், வாழ்க்கையில் சந்தோஷமா இருங்க. நான் ஏன் உங்களை கைத்தட்ட சொல்றேன் தெரியுங்களா? நீங்க வீட்டுல இருந்து புறப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு, போக போற நேரம் ஆண்டவன் இருக்கு. ஆனா இருக்கிற நேரத்தை சந்தோஷமா வச்சுக்கூடிய பொறுப்பு நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு. மறுபடியும் இந்த செகண்ட் கிடைக்காது. இருக்கிற நேரத்தை சந்தோஷமா வைப்போம். ரெடியா? ஐயா எம்ஜிஆர் பாடுறாருங்க, எம்மாடி ஆத்தாடி பாட்ட. எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்தா காசி வஞ்சாதி, அரைச்ச மாவ அரைப்போம்மா துவைச்ச துணிய துவைப்போம்மா, எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தரியாடி, துள்ளுவது இளமை பாடுவது தனிமை, அல்லுவதோ திறமை வியல்பி புதுமை. இதே பாட்டை
யாரு இன்னொரு பாட்டு டிவிக்கேவா? ஏன் கட்சி சார்பில் பேசுறேன். நான் விஜய் டிவிக்கே வந்திருக்கேன், என்ன போய் டிவிக்கே பேச சொல்லலாமா? உங்களுக்காக பிடிச்ச தளபதி பாட்டு. என் உச்சி மண்டையில சுரங்குது, ஒன்னா கையில கிருங்குது, கிட்டன்னா வந்தாலே விருங்குது கிருங்குது. இதே பாட்ட டி ராஜேந்தர் பாடுறாரு. என் உச்சி மண்டையில பாட்ட டி ராஜேந்தர். ரெடி கிளாப். ஜும் 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 சாக், ஜும் 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 சாக். என் உச்சி மண்டையில ஐயையோ சுருங்குது, உன்னை நான் பார்க்கையில ஐயையோ கிருங்குது, தன்னை தரணானு டருங்குது, தன்னை தரணானு கிருங்குது. என் உச்சி மண்டையில ஐயையோ சுருங்குது. எகா உலக நாயகன் கமலஹாசன் பையில பாட்டை கொடுக்கிறேன். நாயகர் பாபா, நீங்க நல்லவரா கெட்டவரா? டன் 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 டன். என் உச்சி மண்டையில ஐயோ சுருங்குது, உன்னை நான் பார்க்கையில கிருங்குதே விருங்குதே, கிட்டண்டா வந்தாலே சுருங்குதே, அடடா எனக்கு கிருங்குதே. தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன யாரடிச்சாரு 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 யாரடிச்சாரு. கோயமுத்தூர் ஊருக்குள்ள ஏராள காலேஜ் நிறைய இருக்குதுங்க இருக்குதுங்க ஜொலிக்குதுங்க. அதையும் தாண்டி நம்பர் 1 அதுதான் விஎல்பி ஜானகி அம்மா. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி இங்கே இன்றும் சிறப்பானது. கையதா தட்டுங்க உங்களுக்கு நீங்களே வாழ்த்து சொல்லுங்க வாழ்த்து சொல்லுங்க வாழ்த்து சொல்லுங்க. முதல்வருக்கு தான் வாழ்த்து சொல்லுங்க. நண்பர்களே, உங்களுக்கும் நேரமாகுது, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு. கேப்டன் விஜயகாந்த் பாருங்க, ஐயா கேப்டன் விஜயகாந்த் பத்தி கேட்கிறாரு. மனிதர்களில் ஒன்னு சொல்றேன், மனிதர்களில் பல நடிகர்கள் உண்டு, மனிதர்களில் பல நடிகர்கள் உண்டு, ஆனால் நடிகரில் ஒரு மனிதர் இருந்தார் என்று சொன்னால் அவர்தான் கேப்டன் விஜயகாந்த் என்கின்ற மாபெரும் கலைஞர். அவருடைய பாட்டு சாதாரண பாட்டா? ஓகே இல்ல, நீங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களையே. அதாவது ஒவ்வொரு கல்லூரியில வந்து போய் பேசுறப்ப ரெஸ்பான்ஸே இருக்காது, ஆனால் ஒரு பேச்சாளனுக்கு கைத்தட்டல் கொடுத்து உற்சாகம் கொடுத்து இன்னும் பேசுங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்துற ஒரு கல்லூரி நம்முடைய ஜானகி அம்மாள் கல்லூரி அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி நம்ம தீர்ப்புல நிறைவு பண்ணலாம். கண்ணு ஒரு நிமிஷம் முடிச்சிடலாம். நீங்க நான் தல ரசிகர்கள் கைத்தட்ட சொன்னேன், தளபதி ரசிகர்கள் கைத்தட்ட சொன்னேன், ஆனால் அப்பா அம்மாவை தான் பிடிக்கும்னு சொன்னப்ப கைத்தட்டி பெருமைப்படுத்திய மாணவ மணிகளே, நீங்கள் எல்லாம் நான் திசை மாறி தான் போறாங்கிறதுக்கு ஆரம்பத்தில் ஓப்பனிங்ல பேசுறப்ப நிறைய விஷயங்கள் வச்சேன். இன்னைக்கு எல்லாம் செல்போன்லயே இருக்கிறாங்க பசங்க, மொபைல்லேயே இருக்கிறாங்க, நெட்லேயே இருக்காங்க, ஆன்லைன்லேயே இருக்காங்க. அப்பா ஆன்லைனில் இருக்கிறாரு, அம்மா ஃபேஸ்புக் இருக்கிறாங்க, அக்கா ட்விட்டரில் இருக்கா, தம்பி யூடியூப்ல இருக்கிறான், குடும்பம் நடுத்தரில் இருக்கு. அப்படிங்கிற மாதிரியான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் திசை மாறி போவதற்காக 2 பேரும் திட்டமிட்டு தான் போறாங்க. 2 பேரும் பேசி இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த உலகத்தில் சாதித்தவர்கள் எல்லாம் இளைஞர்கள். 10ஆம் வகுப்புல வித்யாங்கிற பொண்ணு மாநிலத்திலே முதல் மார்க் வாங்கினா. பேப்பர்ல பேட்டி கேட்டாங்க, உங்க அப்பா என்ன வேலைமா பார்க்கறாரு?
எங்கள் அப்பா மெட்ராஸ் வீதியில் குப்பை அள்ளுறாரு சார்ந்துச்சு. அடுத்த நாள் தலையங்கத்தில் எழுதுனா, சென்னை வீதிகளில் அப்பா குப்பை அள்ளுகிறார், அவர் பெற்ற மகள் வித்யா விருதுகளை அள்ளுகிறார் போட்டான். பார்த்தீங்களா? அந்த விருதுகளை நீங்கள் வாங்கணும்பா. இளைஞர்கள்லாம் திட்டமிட்ட பாதையில் தான் போயிட்டு இருக்காங்க, யாரும் தோத்து போகல. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குழந்தை 6 வயசு பொண்ணு அவங்க அம்மாட்ட வந்து சொல்லிச்சு, அம்மா எனக்கு மொட்டை அடிச்சு விடுமானுச்சு. ஏமான்னு கேட்டார் அவங்க அப்பா. ஏமான்னு கேட்டார். இல்லைப்பா, என் கூட படிக்கிற பிள்ளைக்கு பெரிய வியாதி வந்துருச்சு, முடியெல்லாம் கொட்டிருச்சு, மொட்டை தலையோடு இருக்கிற எல்லாம் மொட்டை தலைன்னு கிண்டல் பண்ணுறாங்க, நானும் மொட்டையாக போனால் அவளுக்கு கொஞ்சம் கம்பெனியாக இருக்குமேன்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா கம்பீரமாக கூப்பிட்டு போய் சலூன் கடையில் போய் மொட்டை அடித்து வகுப்பறை கூப்பிட்டு வந்தார். வகுப்பறையை பார்த்து அவங்க அப்பா வாயடைச்சு நின்றார். என்ன தெரியுமா? அந்த வகுப்பறையில் உள்ள அத்தனை குழந்தைகளின் தலையும் மொட்டையாக இருந்தது. சகோதரிகளே, வாழ்க்கையில் 1000 தடைகள் வரலாம், 1000 இழப்புகள் வரலாம். சமீபத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன், அவங்க அம்மா இறந்துட்டாங்க, பக்கத்தில் அவங்க அம்மாவுடைய சடலம் இருக்கு. இந்த பக்கம் அம்மாக்காக அழுதுகிட்டே இந்த பக்கம் பாட புத்தகத்தை வச்சு படித்து அடுத்த நாள் கணக்கு பரீட்சை எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற்று ஒரு மாணவன் ஜெயித்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த பையன்கிட்ட கேட்டாங்க, கண்ணே அம்மா தான் இறந்துட்டாங்களே, பரீட்சை அப்புறம் எழுதிக்கலாமே, ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு எழுதுன்னு சொல்லி பரீட்சை எழுதிட்டு வைத்து அவங்க அம்மாவுக்கு கொல்லி வச்சாங்க. அந்த பையன் சொன்னா, நான் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் சார் எங்கள் அம்மா செத்தே போச்சுன்னா. அப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கின்ற தேசத்தில் தாயை என்னைக்கும் கைவிட்டுறாதீங்க. அம்மா மிச்சம், அதாவது மிச்சம் வைக்காமல் நம்மை சாப்பிட வைப்பதும் அம்மா தான், மிச்சமானதை மட்டும் சாப்பிடுவதும் அம்மா தான். நாம இங்க படிக்கிறோம், கத்துறோம், ஆட்டம் போடுறோம், எல்லாம் ரைட்டு. ஆனா நம்ம எதுல உட்கார்ந்துருக்க தெரியுமா? அப்பாவோட வியர்வையில் உட்கார்ந்துருக்கிறோம். அப்பாவோட வியர்வையில் உட்கார்ந்துருக்கோம். வலி என்றால் என்னவென்றே தன் மகனுக்கு தெரியப்படுத்தாமலும், வலி என்றால் என்னவென்றே தன் மகனுக்கு தெரியப்படுத்தாமலும் தன் வலியை தனக்குள்ளே புதைத்துக் கொள்ளும் உன்னதமான ஜீவன் தான் அப்பா. அப்பா வாழ்க்கையா? அப்பாக்கு என்னைக்குமே பெண் குழந்தைகளை தான் ரொம்ப பிடிக்குமா? உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். எந்த ஆசை பாசத்து கிட கொடுத்துறாதீங்க. நமக்கு வாழ்க்கைக்கு கொடுக்குற அப்பா இருக்கிறாரு. அதனாலதான் நான் முத்துக்குமார்ங்கிற கவிஞர் அழகா சொல்லுவான், கோவில் திருவிழாக்களில் அப்பாவின் தோள் மீது அமர்ந்துதான் நான் சாமியை பார்த்தேன். கோவில் திருவிழாக்களில் அப்பாவின் தோள் மீது அமர்ந்துதான் நான் சாமியை பார்த்தேன். அப்பொழுதெல்லாம் எனக்கு தெரியவில்லை, ஒரு சாமியின் மீது அமர்ந்துதான் நான் சாமியை பார்த்தேன் என்று. இந்த அம்மாவோட சேலை இருக்கு பாத்தியா? அம்மாவோட சேலைக்குன்னு ஒரு வாசம் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த அம்மாவோட சேலையோட வாசத்தை வச்சு ஒரு நாட்டுப்புற கவிஞர் பாடின அந்த பாட்டோட நான் தீர்ப்புக்கு வரேன். எவ்வளவோ பாட்டு ஜாலியாக பாடணும். அம்மாக்காக அந்த பாட்டை கேளுங்க, அம்மாவை நினச்சிக்கங்க. நீங்கள்லாம் நல்ல இடத்துக்கு வரணும். கவிப்பேரசு வைரமுத்து சொல்வார், 1000 தான் கதை சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே பெருமை ஒத்தவரி சொல்லலை, காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு கீர்த்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்ப்பத்தி எழுதியின்னு லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையா தேவன் பெற்ற பொன்னே குலமகளே, என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே, வைரமுத்து பொறப்பானு வயிற்றில் நீ சுமக்கவில்லை, வயிற்றில் நீ சுமந்து பண்ணு வைரமுத்து ஆயிருச்சு. கண்ணுக்காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்ட இடப்பக்கம் கிடக்கையில என்னன்னு நினைச்சிருப்ப, கத்தி இடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தாரி வந்தானோ, இந்த விவரங்க ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்தவன நினைச்சா அழுக வரும். கதகதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழிவெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே, தொண்டையில் அதிகரங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசம் நிக்குதம்மா. அந்த கவிதை முடிப்பார், அம்மா அம்மா எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு வேற புள்ள இருக்கு, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு வேற புள்ள இருக்கு, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு வேற தாய் இருக்கான்னு முடிச்சான். பார்த்தியா? வாழ்க்கையில தாயை மறந்துடாதீங்க. அந்த தாய்க்காக ஒரு நாட்டுப்புற பாடினா அதுதான் இளைஞர்கள் பின்னால் செல்ல வேண்டும். அந்த பாடல் எழுதியதும் ஒரு இளைஞர் என்ற காரணத்தால் இளைஞர்கள் திட்டமிட்டு தான் செல்கிறார்கள். சாட்சியான பாடலாக நான் பதிவு செய்கிறேன். என்ன பாட்டு தெரியுமா? ஆத்தாவு சேல அந்த ஆகாயத்தை போல துளி கட்டியாட தொட்டில் கட்டி தூங்க, ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோவட்ட, பார்த்தாலே சேத்தனைக்க தோணும், நான் செத்தாலும் என்ன பத்த வேணும். அதுதான் தாய்.
உலகத்தில் சாதித்தவர்கள் எல்லாம் இளைஞர்கள். நெகட்டிவ் 1000 விஷயம் சொல்லலாம். இருளை பழிக்காது ஏற்றுக தீபம் என்று இந்த உலகத்தை சிந்திக்க வைத்த போது கன்ஃபியூசியஸுக்கு வயது 18. இங்கிலீஷ் கால்வாயை கடந்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த போது குற்றாலீஸ்வரனுக்கு வயது 11. இன்று உலகமே கூகுளை தேடுகிறது. ஆனால் அந்த கூகுள் ஒரு தமிழனை தேடுகிறது, ஒரு இளைஞனை தேடுகிறது. அதுதான் சுந்தர் பிச்சை என்கின்ற மாபெரும் இளைஞர் என்று சொன்னார். இந்த ஜானகியம்மாள் கல்லூரி மாணவர்களும் இளம் பெண்களும் சாதிப்பீர்கள், சாதனையின் அடையாளமாக இருப்பீர்கள். நாட்டிலே ஒருகை இலங்கை, மாவட்டத்தில் ஒருகை செங்கை, ஆற்றிலே ஒருகை வைகை, மாதத்தில் ஒருகை கார்த்திகை, சந்தோஷத்தில் ஒருகை புன்னகை. உங்கள் இதயத்தில் இருக்கின்ற கை அது நம்பிக்கை என்பதை வாழ்க்கையில் மேடு பள்ளங்களுக்காக கவலைப்படாதீர்கள். பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு, குழந்தைகளை ஹாஸ்டலில் விட்டுவிட்டு, நாயோடு வாக்கிங் போற கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து, அப்பா பேச்ச பசங்க கேட்க மாட்டாங்க, ஆனா அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டாங்கிற உணர்வு மிக்க இளைஞர்கள் தான் இங்க இருக்கிறால. பெத்த தாய் தகப்பனை பார்த்துக்கங்க. 1000 மேடு பள்ளம் வரலாம், கவலைப்படாதீங்க. நாமெல்லாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள், ஞானம் பெறலாம். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை, ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் செய்கின்றேன், என் கண்ணில் ஈரம் இல்லை என்ற வரிகளை மனதில் வைத்து வெற்றியடை போடுங்கள். வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். ஒரு இளைஞர்களுக்குத்தான் வாய்ப்பு தந்தால்தான் இந்த சமூகம் செழிக்கும் என்ற காரணத்தால் தான் என் இனிய சகோதரர் கிடைப்பதற்கரிய நட்பாய் சென்னை மீடியாவாய் புறப்பட்டு வந்து வளரும் தமிழகமான வளரும் இளைஞர்களுக்கு மேடையேற்றி அழகு பார்க்கிறார் என்று சொன்னால் அவருக்கும் நல்ல உற்சாக ஒரு கைத்தட்டலை உங்கள் முன்னால் அவருக்கு நான் சமர்ப்பித்து, என்றுமே இளைஞர்கள் திட்டமிட்ட பாதையில் தான் செல்கிறார்கள் என்ற தீர்ப்பு வழங்கி நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.